விசிடி நம்பரு 532 532 ஜபல்பூர் மத்திய பிரதேஷ். முரளி டேட்டு 16/5/67 16/5/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 16/10/2006 16/10/2006. क्लास होता था 16 मई 1967. पहले पेज की मध्याह्न में बात चल रही थी। हंस और बगुले दोनों इकट्ठे नहीं रह सकते. பாபா சொல்றாங்க, அன்ன பறவை பிறகு கொக்கு ரெண்டு கூடையும் கூட இருக்க முடியாது, ஒன்னாக இருக்க முடியாது. कहे कि आज से लेकर के अंत तक हंस और बगुले इकट्ठे रह करके दिखावेंगे. இப்போ யாராவது சொன்னாங்க, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அன்ன பறவை பிறகு கொக்கு கூடையே இருந்து காமிப்பாங்க, அப்படி ஆக முடியாது, இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஆகும்? கண்டிப்பாக சண்டை ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு சண்டை போட்டு தனித்தனி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க அன்னப்பறவையா இருக்காங்க, இவங்க கொக்கா இருக்காங்க. ரொம்ப கஷ்டமானது. उन बगुलों का बुद्धियोग है ही 5 विकारों की तरफ. அந்த கொக்குகளினோட புத்தி 5 விகாரங்கள சைடு இருக்குது. और तुम हंसों का बुद्धियोग है. பிறகு அன்ன பறவைகளா இருக்கிற உங்களோட புத்தி ज्ञान रत्नों की तरफ, ஞான ரத்னங்கள் பக்கம் இருக்குது. तुम रत्न चुनने वाले, நீங்க இருக்கீங்க ரத்னங்களை எடுக்க கூடியவங்க. और वो गंद खाने वाले, பிறகு அவங்க அழுக்க சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க. वो हेल की तरफ जाने वाले, அவங்க நரகத்து பக்கம் போகக்கூடியவங்க இருக்காங்க. யாரு? அந்த கொக்குகள். और तुम हेवन की तरफ जाने वाले, மத்த பிறகு நீங்க ஸ்வர்கத்து பக்கம் போகக்கூடியவங்க இருக்கீங்க. दोनों इकट्ठे नहीं रह सकते. ரெண்டு பேரு கூடயும் கூட இருக்க முடியாது. बड़ी भारी मंजिल है. மிக பெரிய அந்த லட்சமா இருக்குது. बाप देखते हैं, அப்பா இந்த விஷயத்த பாக்குறாங்க. मेरे बच्चे का मुंह हेल की तरफ है. என்னோட குழந்தைகளோட முகம் நரகத்து பக்கம் இருக்கு. ये बच्चा, இந்த குழந்தை हेल बना, ஹெல் அதாவது नरक की तरफ जाने बगैर रह नहीं सकता है. அப்படின்னா நரகத்து பக்கம் போகாம இருக்கவே முடியறதில்ல. तो फिर क्या करना चाहिए? அப்போ என்ன செய்யணும்? जरूर आपस में झगड़ा होगा. கண்டிப்பாக ஒருத்தருக்கு நடுவுல என்ன செய்வாங்கன்னா சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை ஆகும். என்ன होगा? ஆகும். अभी झगड़ा नहीं हो रहा है. இப்போ சண்டை ஆகாம இருக்கலாம், लेकिन ஆனா भविष्य में வருங்காலத்துல जरूर आपस में जबरदस्त झगड़ा होगा. கண்டிப்பாக ரொம்ப சண்டைன்றது ஏற்படும். कहेंगे ये भी कोई ज्ञान है? சொல்வாங்க, இது கூட ஏதாவது ஞானமா என்ன? कि बच्चा शादी न करे, பையன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது. ग्रस्त व्यवहार में रहते तो बहुत है ना. இல்லர் மார்க்கத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? बच्चे का मुख हेल की तरफ, குழந்தைகளினோட முகம் நரகத்து பக்கம் இருக்கு. वो चाहता है कि हम वैश्यालय में जाए. பையனோட முகம்
நரக்கத்து பக்கம் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க வைசாலத்து பக்கம் போகணும், எனக்கு विषय वैतरणी नदी में गोते खाऊं, விஷய வைத்தரணி நதியில மூழ்கணும். बाप कहते हैं नरक की तरफ बुद्धियों को नहीं रखो, அங்க இருக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. அப்பா சொல்றாங்க நரக்கத்து பக்க புத்தியோகத்தை வச்சுக்காதீங்க. परंतु ऐसे ऐसे हैं ஆனா இப்படிப்பட்டவங்க இருக்காங்க, जो बाप का भी कहना नहीं मानते அவங்க அப்பாவோட பேச்சு கூடயும் கேக்குறது இல்ல, अथवा नहीं मानते. तो फिर क्या करना चाहिए? அப்பா என்ன சொல்றாங்களோ அந்த பேச்ச கூடயும் கேக்குறது இல்ல. அப்போ என்ன செய்யறது? इस पर बहुत कड़ी बात है. இதுக்காக ரொம்ப கடுமையான பேச்சு இருக்குது. बाप का नहीं मानते तो लाचारी हालत में धक्का दे करके இப்போ அப்பாவோட பேச்சு கேட்கலன்னா வேற வழி இல்லாத நிலைமையில फिर उसका कभी मुंह नहीं देखना चाहिए. அவங்கள தள்ளி என்ன செய்யணும்னா எப்பவுமே அவங்களோட முகத்தை பார்க்கவே கூடாது. எப்போதுக்குமே அவங்களோட முகத்தை பார்க்கவே கூடாது. क्योंकि मुंह तो पलीती बहुत हो गई. ஏன்னா அழுக்கானவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. ये सारा ज्ञान आत्मा में है. பாபா சொல்றாங்க இந்த முழு ஞானம் ஆத்மாக்குள்ள இருக்குது. बाप की आत्मा कहती है அப்பாவோட ஆத்மா சொல்றாங்க हमने तुमको क्रिएट किया, நானு உங்களை கிரியேட் பண்ணிருக்கேன், படைச்சிருக்கேன். मेरा भी कहना नहीं मानती हो तो और किसका मानोगी? என்னோட பேச்ச கூடயும் கேட்கலன்னா வேற யார பேச்ச கேட்பேன்? कोई तो ब्राह्मण भी बनते हैं, ஒரு சிலர் பிராமணர்கள் கூடயும் ஆகுறாங்க. फिर भी बुद्धि विकारी दुनिया की तरफ चली जाती. ஆனாலும் புத்தி விகாரி உலகத்துக்கு பக்கம் போயிடுது. तो वो अपने को जैसे डबल मारते रहते. அப்போ அவங்க என்னன்னா தன்னை டபுளாக அடிச்சுக்கிற விஷயத்த இருக்கும் அவங்களுக்கு. डबल नुकसान हो जाता है. டபுள் நஷ்டம் ஆயிடுது. इस दुनिया में भी नुकसान तो होना ही है. இந்த உலகத்துல கூடயும் நஷ்டம் என்றது ஆகிதான் ஆகும். और जो आगे आने वाले जन्म है उन जन्मों का भी जन्म जन्मांतर का இப்போ வருங்காலத்துல என்ன ஜென்ம வர போகுதோ அதுல கூடயும் ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட घाटा डाल देते हैं. நஷ்டம் என்றது ஏற்படும் சொல்லி சொல்றாங்க. एकदम रसातल में चले जाएंगे. முழுமையாக ரசாத்தளத்துக்கு போயிடுறாங்க. कौन? யாரு? जो एक बार ज्ञान में चल पड़े ஒரு தடவை யாரு ஞானத்துக்கு வந்துடுறாங்க, और चलने के बाद வந்ததுக்கு பிறகு फिर उस दुनिया का रास्ता अपना लेवे பிறகு அந்த உலகத்தினோட வழிய தன்னதாக ஆக்கிக்கிறாங்க. तो एकदम रसातल में चले जाएंगे. அப்போ முழுமையாக ரசாத்தளத்துக்கு போயிடுறாங்க. बच्चों को समझाया गया है कि ये है ज्ञान सागर का दरबार. குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்குது, இதா இருக்குது ஞான கடலினோட தர்பார், அதாவது கோட்டை சபை. भक्ति मार्ग में इंद्र दरबार भी कहा जाता है. பக்தி மார்க்கத்துல இந்திரனோட சபைன்னு சொல்லப்பட்டிருக்கு. क्या? என்ன? इंद्र दरबार. இந்திரனோட சபை. देवताओं का राजा कौन माना जाता है? தேவதைகளுக்கு ராஜா யாருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது? इंद्रदेव. இந்திரதேவ். तो भक्ति मार्ग में इंद्र दरबार को कहा जाता है. பக்தி மார்க்கத்துல இந்திர தர்பாரன் சொல்லி சொல்லப்படுகிறது. कहते हैं दरबार में पुखराज परी, माणिक परी. சொல்றாங்க அந்த ஒரு சபையில புக்குராஜ் பரி, மாணிக்ய பரி, बहुत नाम रखे हुए हैं. நிறைய பேருகளை வச்சிருக்காங்க. அந்த தேவதைகள் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த பேருகளை வச்சிருக்காங்க.
क्योंकि वो सब ज्ञान डांस करती है ना। ஏன்னா அவங்க எல்லாருமே ஞானத்தினோட டான்ஸ பண்றாங்க இல்லையா? किस्म किस्म की परियां हैं। வெவ்வேறு விதமான அந்த ஏஞ்சல்ஸ் அதாவது தேவதைகள் இருக்காங்க. और वो परियां भी பிறகு அந்த தேவதைகள் கூடயும் जिनको ज्ञान योग के पंख दिखाए गए हैं, யாருக்கு ஞானம் பிறகு யோகத்தினோட ரெக்கைகளை காமிச்சிருக்காங்க, காமிக்கப்பட்டிருக்கு. ज्ञान योग के पंखों से ஞானம் பிறகு யோகத்தினோட ரெக்கைகளால ऊंची उड़ान भरती हैं, அதாவது மேல பறக்குறாங்க, ऊंची स्टेज में जाती हैं। உயர்ந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. वो भी पवित्र चाहिए। அவங்க கூட பவித்திரமாக இருக்கணும். पवित्रता பவித்திரத்தை ऊंचा उठाती है உயர்ந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. और इम्प्योरिटी பிறகு இம்பியூரிட்டி नीचे गिराती है। கீழே விழ வைக்குது. अगर परी ஒருவேளை இந்த அந்த தேவத்தை किसी अपवित्र को யாராவது அப்பவித்திரமா बाप இருக்கக்கூடிய के दरबार में ले आई அவங்கள அப்பாவோட சபைக்கு கொண்டு வந்தாங்கன்னா तो फिर उसको सजा मिल जाती है। அப்போ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. क्या என்ன? इतना समझाना चाहिए, எந்த அளவுக்கு புரிய வைக்கணும்னா इतना बाप का निश्चय बैठाना चाहिए எந்த அளவுக்கு அப்பா பற்றி நிச்சயத்தை உட்கார வைக்கணும்னா कि वो एवर प्योर बाप शिव आया हुआ है, அந்த எவர் பியூர் அப்பா சிவன் வந்திருக்காங்க. नरक की दुनिया को, वैशाल्य की दुनिया को நரகத்தினோட உலகத்தை வைஷால்யத்தினோட உலகத்தை खलास करके அத விநாச பண்ணி स्वर्ग की दुनिया बनाने के लिए, ஸ்வர்கத்தினோட உலகத்தை தயார் பண்றதுக்காக पवित्र दुनिया बनाने के लिए आया हुआ है। பவித்திரமான உலகத்தை தயார் பண்றதுக்காக வந்திருக்காங்க. और बाप के दरबार में भी किसी अपवित्र को ले आवेगी, பிறகு அப்பாவினோட சபையில கூடயும் யாராவது அப்பவித்திரமா இருக்கக்கூடியவங்கள அழைச்சிட்டு வந்தாங்கன்னா जिसको निश्चय न बैठा हुआ हो யாருக்கு நிச்சயமே உட்கார்ல तो भी नीचे चले जाए, அப்பவும் அவங்க கீழே விழுந்துடுவாங்க, போயிடுவாங்க. सजा मिल जाएगी। தண்டனை கிடைக்கும். उसको सजा मिली, யாருக்காவது தண்டனை கிடைச்சிருக்கா? शास्त्रों में दिखाया है। சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்க. जिसको सजा मिल गई, யாருக்கு தண்டனை கிடைச்சது? है? अहिल्या को அஹில்யாக்கு सजा मिल गई, उसका नाम क्या पड़ा? தண்டனை கிடைச்சது. அவங்களுக்கு என்ன பேரு கிடைச்சது? अहि माना सर्प। அஹி அதாவது பாம்பு. कोई काम क्रोध विकार के सर्प को இப்போ யாரோ ஒரு காம விகார கோவத்தினோட அந்த பாம்ப जानती थी தெரியும் உங்களுக்கு, ये सर्प है, இவங்க பாம்பா இருக்காங்க. तो भी उठा करके मोह के वशीभूत होकर ஆனாலும் அவங்கள எடுத்து மோகத்துக்கு வசமாகி बाप के दरबार में பற்றுக்கு வசமாகி அப்பாவோட தர்பார் அதாவது சபைக்கு ले आई। கொண்டு வந்தாங்க, அழைச்சிட்டு வந்தாங்க. इसमें बहुत पावन बुद्धि चाहिए। இதுல ரொம்ப பாவனமான புத்தி தேவை இருக்கு. ये ज्ञान घर में तो बहुत ही घोटाला डालता है। இந்த ஞானத்தினோட விஷயத்துல ரொம்ப பிரச்சனைகள் ஆயிடுது, அதாவது கன்ஃபியூஷன் ஏற்பட்டுடுது. बहुत हैं जिनको बच्चे बच्चियां हैं, நிறைய பேர் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தைகள் இருக்காங்க. आज उनको शादी करवाते हैं, घर में रखेंगे, இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, வீட்டுல வச்சுக்குவாங்க. क्या मोह है, बच्ची की शादी करवा देते हैं இப்போ பற்று இருக்குது, பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ண வைப்பாங்க. और फिर बच्ची और दामाद दोनों को பிறகு பொண்ணு பிறகு மாப்பிள்ளை அவங்க ரெண்டு பேரையும் घर में रख देते हैं। வீட்டிலே வச்சுக்கிறாங்க. अब उनका बुद्धियोग तो हेल की तरफ है। இப்ப அவங்களோட புத்தியோகம் நரக்கத்து பக்கம் இருக்கு.
विषय गटर में एकदम कूद पड़ते हैं। அந்த விஷமான அந்த கட்டர் இருக்கு இல்லையா, அதுல முழுமையாக அதுல குதிக்கிறாங்க. सारा परिवार का वातावरण முழு பரிவாரத்தினோட வாத்தாவரணம் गंदा हो जाता है। கெட்டு போயிடுது. बहुत बड़ी मंजिल। மிக பெரிய லட்சமா இருக்குது. स्त्रियां भी कहती है हम हेवन में जाना चाहती हूँ। இப்போ பெண்கள் கூடயும் சொல்றாங்க நமக்கு ஹெவனுக்கு போகணும்னு இருக்கிறோம். ये पति हमको नहीं चलने देते। இந்த கணவன் என்ன விடுறதில்ல, நடக்க விடுறதில்ல. तो फिर क्या हाल होगा? அப்போ என்ன நிலைமை ஆகும்? पति की बुद्धि में पूरा ज्ञान नहीं बैठा है। கணவனோட புத்தில முழுமையாக ஞானம் உட்கார்ல, बिन डालता है। தடைய போடுறாங்க. स्त्री चलती है இப்போ மனைவி இருக்காங்க இதுல. तो आखिर अंजाम क्या होगा? பிறகு பாபா கேக்குறாங்க இந்த விளைவுன்றது என்ன ஆகும் இதுல? आखिर झगड़ा होगा। இது இப்போ கடைசிக்கு என்ன ஆகும்னா சண்டை ஏற்படும். हंस बगुले इकट्ठे रह नहीं सकते। கொக்குகள் பிறகு அன்னப்பறவைகள் கூட இருக்க முடியாது. फिर लड़ाई छिड़ जाती है। பிறகு சண்டை ஆரம்பம் ஆயிடுது. उसका नाम दिया है महाभारी महाभारत। அதோட பேரை கொடுத்திருக்காங்க மகாபாரி மகாபாரத. ग्रह युद्ध। இல்லர் மார்க்கத்தினோட யுத்தம். मंदिर तो बहुत ऊंची है ना? இந்த லட்சம் என்றது ரொம்ப உயர்ந்ததா இருக்குது இல்லையா? इस ज्ञान को कोई भी नहीं जानते हैं कि ये ईश्वर का ज्ञान है। இந்த ஞானத்தை பற்றி யாருக்குமே தெரியாது இது ஈஸ்வரனோட ஞானம் ஆயிருக்குதுன்னு. क्या? என்ன? मनुष्यों का ज्ञान नहीं है। மனிதர்களோட ஞானம் இல்ல இது. धर्म पिताओं का ज्ञान नहीं है। தர்ம பிதாக்களோட ஞானம் இல்ல. इब्राहिम बुद्ध क्राइस्ट का ज्ञान नहीं है। இப்ராஹிம் புத்த கிரைஸ்டினோட ஞானம் இல்ல. किसका ज्ञान है? யாரோட ஞானம் ஆயிருக்கு? जो ग्रेट फादर्स हैं। இப்ப யாரு கிரேட் ஃபாதர்ஸ் இருக்காங்க? बड़े बड़े धर्म पिताएं हैं। பெரிய பெரிய தர்ம பிதாக்கள் இருக்காங்க. उनके भी அவங்களுக்கு கூடயும் बाप का ज्ञान है। அவங்களுக்கு கூட அப்பா இருக்காங்களே அவங்களோட ஞானம். मंजिल बहुत ऊंची है। இந்த லட்சம் என்றது ரொம்ப உயர்ந்ததா இருக்குது. और कोई शास्त्रों में भी ये ज्ञान नहीं है। வேற எந்த சாஸ்திரத்துல கூடயும் இந்த ஞானம் இல்ல. इसलिए कहते हैं कि स्त्री और पुरुष भाई बहन कैसे होकर के रह सकते हैं। அதனாலதான் சொல்றாங்க ஸ்திரீ பிறகு அதாவது பெண்ணு பிறகு ஆண் எப்படி சகோதரன் சகோதரியாக இருக்க முடியும்? ये बात तो बिल्कुल असंभव है। இந்த விஷயம் கொஞ்சம் ஆகாத விஷயமா இருக்கு. ஆகவே ஆகாது. इसलिए ये झाड़ அதனாலதான் மரம் जल्दी बढ़ता नहीं। இது சீக்கிரமாக என்னன்னா விருத்தி ஆகுறது இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. வளருறது இல்ல. क्या? என்ன? ये पवित्रता की बात के कारण ही இந்த பவித்திரத்தையினோட விஷயம் இருக்கு இல்லையா, இதனோட காரணத்தினாலதான் ये ब्राह्मणों का झाड़ जल्दी இந்த பிராமணர்களினோட மரம் சீக்கிரமாக बड़ा नहीं होता है। இது வளருறதில்ல. थोड़ा सा निश्चय हुआ, கொஞ்சம் நிச்சயம் ஆச்சுன்னா मधुबन से वापस आए, மதுபன்ல இருந்து திரும்பி வந்தாங்க. माया एकदम थप्पड़ मार करके மாயா முழுமையாக அறைய விட்டு नीचे गिरा देती। கீழே விழ வச்சிடுது. तूफान तो आते हैं ना। புயல் வருது இல்லையா? छोटा सा दीवा சின்ன அந்த விளக்கு उसको तो एक ही बार तूफान लगने से गिरा देता है। அதுல எப்படின்னா ஒரே தடவை இந்த காத்து வந்ததுன்னா புயல் வந்ததுன்னா அது அணைஞ்சு போயிடும். कौन सा दीवा? எந்த விளக்கு?
आत्मा रूपी दीवा ஆத்ம ரூபமான விளக்கு रिकॉर्ड चला ரெக்கார்ட் போடப்பட்டது. निर्बल से लड़ाई बलवान की। இப்ப யாரு பலவீனமாக இருக்காங்களோ அவங்களோட யுத்தம் சக்திசாலியாக இருக்காங்க இல்லையா, அவங்க கூட. आत्मा तो 63 जन्मों से विषय विकार भोगते भोगते कमजोर पड़ गई। ஆத்மா 63 ஜன்மங்கள்ல விகாரத்தை அனுபவம் செஞ்சு செஞ்சு வீக் ஆயிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சு. अब इस आखिरी जन्म में இப்போ இந்த லாஸ்ட் ஜன்மத்துல उस विकारी सारी दुनिया के वातावरण से टक्कर लेनी। இப்போ அந்த விகாரி முழு உலகத்து கூட என்னன்னா அந்த வாतावरणத்துக்கு கூட மோத வேண்டியதாக இருக்கும். एक तरफ मुट्ठी भर पांडव ஒரு சைடு கைப்பிடி அளவுல இருக்கக்கூடிய பாண்டவர்கள், और दूसरी तरफ பிறகு இன்னொரு பக்கம் 18 अक्षौणी माने 500-700 करोड़ सारी दुनिया की आबादी। 18 அக்ஷோணி, அதாவது 500 கோடி 700 கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஜனத்தொகை ஒரு பக்கம் இருக்கு. விகாரிகள் तो एक ही बार की तूफान में आत्मा गिर जाती। அதாவது பாபா சொல்றாங்க ஒரே தடவை இந்த புயல் வந்தது இல்லையா, அதனால ஆத்மா ரூபமான அந்த அந்த ஒரு விளக்கு இருக்கு இல்லையா, அது அணைஞ்சு போயிடுது. और दूसरों को विकार में गिरता देख करके फिर खुद भी गिर पड़ते। பிறகு மத்தவங்க விகாரத்துல விழுந்துட்டு இருக்காங்க, இத பார்த்து சுயம் கூடயும் கீழே விழுந்துடுறாங்க. என்ன पर चिंतन चलता है। இப்போ மத்தவங்கள பற்றி சிந்தனை நடக்குது, பரச்சிந்தனை நடக்குது. तो फिर அப்போ पतन हो जाता है। அப்போ வீழ்ச்சி என்றது ஏற்படுது. दूसरों को क्यों देखना चाहिए? பாபா சொல்லிட்டு இருக்காங்க மத்தவங்களையே பார்க்கணும். अपने को देखना है या दूसरों को देखना है? தன்னை பாத்துக்கணுமா இல்லன்னா மத்தவங்கள பாக்கணுமா? अरे ये भी तो गिर रहे हैं। அரே இவங்க கூடயும் கீழே விழுந்துட்டு இருக்காங்க இல்லையா? नहीं, அப்படி கிடையாது. हमें तो बाप की बात को फॉलो करना है। நமக்கு என்ன செய்யணும்னா அப்பாவோட பேச்ச ஃபாலோ பண்ணணும். कोई कोई रास्ता भी पकड़ता हो, இப்ப யாரு எந்த வழி வேணும்னாலும் பிடிச்சுக்கலாம். इसमें बहुत बुद्धि चाहिए समझने की। இதுல ரொம்ப புத்தி வேணும் புரிஞ்சுக்கிறதுக்காக. गाया हुआ भी है, பாடி இருக்கவும் செஞ்சிருக்காங்க. अत्याचार फिर भी अबलाओं पर ही होते। கொடுமை என்றது ஆனாலும் இந்த வீக்கான பெண்கள் இருக்காங்க இல்லையா, பலவீனான பெண்கள், அவங்க மேல நடக்குது. क्या என்ன शास्त्रों में लिखा हुआ है? சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. धरणी माता के ऊपर जब ज्यादा पाप का बोझ बढ़ गया, இந்த தரணி மாதா அதாவது இந்த பூமி இருக்காங்க இல்லையா, இந்த அம்மா மேல எப்போ ரொம்ப கொடுமை நடத்துறாங்களோ, बहुत अत्याचार होने लगे, ரொம்ப கொடுமை எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சோ, तो फिर भगवान அப்போ பகவான் माताओं के सुरक्षा के लिए इस सृष्टि पर அப்போ மாதாக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்த சிருஷ்டி மேல आते। இந்த சிருஷ்டிக்கு வந்துடுறாங்க. कोई कोई फिर माताएं भी पूतनाएं शूर्पणखाएं, ஒரு சில மாதாக்கள் கூடயும் பூத்தனா பிறகு शूर्पणखा पुरुषों के ऊपर बहुत अत्याचार करती है। ஆண்கள் மேல ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. शूर्पणखा अर्थात लड़ाई लड़ाने वाली। பாபா சொல்றாங்க சூப்பனக்கான்னு சொன்னா அப்படி, அதாவது அவங்க சண்டை போட வைக்க கூடியவங்க. क्या किया शूर्पणखा ने? சூப்பனக்கா என்ன செஞ்சா? जंगलों में, निर्जन जंगलों में अकेली घूमती रहती थी। அதாவது காடுக்குள்ள, அதாவது ஜனங்களே இல்லாத அப்படிப்பட்ட காடுக்குள்ள என்னன்னா சுத்திட்டு இருந்தா. बहुत सी लड़कियां हैं இன்றைய நேரத்துல நிறைய பெண்கள் இருக்காங்க, जो माता को साथ लिए बगैर அவங்க எப்படின்னா மாதாவை கூட வச்சுக்காமலேயே दुनिया में इधर उधर कांटों के जंगल में घूमती रहती है। உலகத்துல இங்க அங்க இந்த காடு நிறைஞ்சிருக்க, இந்த முள்ளு நிறைஞ்சிருக்க கூடிய காடுல அலைஞ்சிட்டு இருக்காங்க.
இங்க அங்க சுத்திட்டு இருக்காங்க. तो ऐसी जो कन्याएं हैं, அதாவது இப்படிப்பட்ட கன்யாக்கள் யார் இருக்காங்க? सूर्पनखा जैसी, சூப்பனக்கா போல, जो अपनी ऐसी राक्षसों की दुनिया में अपनी सुरक्षा का प्रबंध ही नहीं करती. இப்படிப்பட்ட ராட்சசி உலகத்துல தன்னோட பாதுகாப்புக்காக அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுக்கிறது இல்ல. माने अंदर से उनकी नियत खराब है. அதாவது உள்ளுக்குள்ள அவங்களோட எண்ணம் என்றது கெட்டு போயிருக்குது. तो அதாவது அவங்களோட இன்டென்ஷன் என்றது அது கெட்டு இருக்குது. उनकी दिल आती है कहीं भी. அப்போ அவங்களோட மனது எங்க வேணும்னாலும் போகுது. और राम लक्ष्मण जैसी आत्माएं, பிறகு ராம் லக்ஷ்மண் போல ஆத்மாக்கள் उनको सही रास्ता बताती. அவங்களுக்கு கரெக்டா இருக்கக்கூடிய வழிய காமிக்கிறாங்க. तो कामेशु அப்போ காமேஷு क्या हो जाती है? என்ன ஆயிடுறாங்க? क्रोधेशु हो जाती है. குரோதேஷு ஆயிடுறாங்க. அதாவது उनको काम की आग लगती है அவங்களுக்கு காமத்தினோட தீ பிடிச்சுக்குது. और काम की आस पूरी नहीं होती है. அந்த காமத்தினோட அந்த ஆசை என்றது எப்போ நிறைவேறலையோ तो उनको क्रोध आ जाता है. அப்போ அவங்களுக்கு கோவம் வந்துடுது. जब क्रोध आ जाता है எப்போ கோவம் வந்துடுதோ तो अपने भाई से अपने बाप से जाकर के उल्टी அப்போ தன்னோட அண்ணன் கிட்ட அப்பா கிட்ட போய் தலைகீழான பேச்ச போய் उल्टी शिकायत कर देती. உல்டா அதாவது தலைகீழான கம்ப்ளைண்ட போய் பண்ணிடுறாங்க. कि इसने हमको छेड़छाड़ की. இவங்க என் கூட இப்படிப்பட்ட அதாவது கெட்ட வேலை செய்யறதுக்காக வந்தாங்க. है अपनी दिल खराब இப்போ அவங்களோட மனசு சரியில்லை. और शिकायत कर दी பிறகு கம்ப்ளைண்ட் போய் उल्टी जाकर के. தலைகீழாக போய் செஞ்சாங்க. तो क्या हुआ? அப்ப என்ன ஆயிடுச்சு? तो झगड़ा हुआ. சண்டை ஆயிடுச்சு. तो कितना बड़ा झगड़ा हो गया. அப்போ எவ்வளவு பெரிய சண்டை ஆயிடுச்சு. एक सूर्पनखा की बात पर ஒரு சூப்பனக்காவினோட பேச்ச கேட்டு राम और रावण का इतना बड़ा युद्ध हो गया. ஒரு சூப்பனக்கால ராமர் பிறகு ராவணனோட இவ்வளவு பெரிய யுத்தம் ஆயிடுச்சு, சண்டை ஆயிடுச்சு. ऐसे कामेशु क्रोधेशु बहुत होती है. இப்படி காமேஷு குரோதேஷு நிறைய பேர் ஆகுறாங்க. पूतना है. பூத்தனாக்கள். पूतना मना பூத்தனா அப்படின்னா पूत मना पवित्र. பூத்தனா பவித்ரு. ना मान नहीं, நான் இல்ல, जो अपवित्र है. யாரு அபவித்திரமாக இருக்காங்க, बहुत अपवित्र बनती है. ரொம்ப அபவித்திரம் ஆகுறாங்க. पवित्रता की पावर उनमें नहीं है. பவித்திரத்தையினோட பவர் அவங்களுக்குள்ள இல்ல. अपवित्र बनती ही रहती है. அபவித்திரம் ஆயிட்டே இருக்காங்க. ऐसी पूतनाएं இப்படிப்பட்ட பூத்தனாக்கள் फिर अत्याचार बहुत करती. பிறகு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. अत्याचार அதாவது ரொம்ப கெட்ட வேலைகள், அதாவது கொடுமைப்படுத்துற வேலைகள். माने जो आचरण करना चाहिए அதாவது என்ன வேலைய செய்யணுமோ वो आचरण नहीं करती. அந்த வேலைய செய்யறது கிடையாது. जैसे எப்படின்னா सूर्पनखा किस्म की माता है, சூப்பனக்கா அந்த ஒரு குவாலிட்டினோட மாத்தாக்கள் இருக்காங்க. तो अगर छोटी उम्र का भी कोई बच्चा मिलेगा नौजवान, இப்போ ஒரு சின்ன வயசினோட குழந்தை கிடைச்சாங்க, இளைஞன், तो उसको भी गंदा करेगी. அவங்கள கூடயும் கெடுத்துடுவாங்க. अत्याचार हो गया ना. இது தலைகீழான வேலை ஆயிடுச்சு இல்லையா? जैसे सूर्पनखा की कथा क्या आई, कृष्ण எப்படி சூப்பனக்காவினோட கதை என்ன வந்திருக்கு? छोटा बच्चा கிருஷ்ணர் சின்ன குழந்தை, और छोटे बच्चे को भी அந்த சின்ன குழந்தைக்கு கூடயும் सूर्पनखा ने சூப்பனக்கா विष पिलाया. விஷத்தை குடிக்க வச்சாங்க. तो ये सब तूफान है माया की. அப்போ பாபா சொல்றாங்க இதெல்லாமே மாயாவினோட புயலா இருக்கு. एकदम नाक में दम कर देती है. முழுமையாக
அதாவது பிரச்சனையே ஏற்படுத்திடுறாங்க. विकार बिना रह ही नहीं सकती. பாபா சொல்றாங்க விகாரம் இல்லாம இருக்கவே முடியறது இல்ல. अगर पति से विकार नहीं मिला, ஒருவேளை கணவன் இருந்து விகாரம் கிடைக்கல, तो फिर औरों के पिछाड़ी गिर पड़ जाती है. அப்போ மத்தவங்களுக்கு பின்னாடி போய் விழுந்துடுறாங்க, அவங்க பின்னாடி சுத்துறாங்க. क्या नाम बताया उनका? என்ன பேரை சொன்னாங்க அவங்களது? शूर्पणखा और पूतना. சூப்பனகா, பிறகு பூத்தனா. बड़े बड़े घरों में बहुत ऐसी ऐसी रहती है. பெரிய பெரிய வீட்டுல நிறைய பேர் இப்படி இருக்காங்க. என்ன छोटे छोटे घरों की तो बात उजागर हो जाती है. சின்ன சின்ன பேச்சு வீட்டுல இருக்கக்கூடிய பேச்சுகள், வீட்டுக்குள்ள ஆகிற பேச்சுகள் அது வெளியில அவுட் ஆயிடுது, வந்துடுது. बड़े बड़े घरों की बात பிறகு பெரிய பெரிய ஆள்களினோட வீட்டுல उजागर भी नहीं होती और ऐसी ऐसी बहुत रहती हैं. அது வெளியில கூடயும் அவுட் ஆகுறது இல்ல. பிறகு இப்படி நிறைய பேர் இருக்காங்க. पति से गंध नहीं मिलता, கணவன்ல இருந்து அந்த அழுக்கு கிடைக்கிறது இல்ல. तो नौकरों से गंदी उबलती है. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, யாரு வேலைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட கெட்டு போகிறாங்க. ड्राइवरों से गंदी उबलती है. டிரைவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களிடம் இருந்து கெட்டு போயிடுறாங்க. बहुत गंदी होती रहती है. நிறைய பேர் இப்படி அழுக்காயிட்டே இருப்பாங்க. इसलिए कहा जाता है काम महाशत्रु. அதனாலதான் சொல்லப்படுகிறது காம் மகா சத்ருவா இருக்கு. 16 मई 1967 दिवाली का दूसरा दिन. काम महाशत्रु है. காம் மகா சத்ருவா இருக்கு. हेवन में से निकाल करके कहाँ डाल देता है? ஹெவன்ல இருந்து எடுத்து எங்க போட்டுடுது? हेल में डाल देता है. அந்த ஹெல்ல போட்டுடுது. द्वापर युग शुरू हुआ. துவாபர யுக ஆரம்பமாச்சு. कामी इस्लामी धर्म, காமி இஸ்லாமி தர்மம், इब्राहिम का इस्लाम धर्म स्थापन हुआ. இப்ராஹிமனோட இஸ்லாம் தர்மம் ஸ்தாபனா ஆச்சு. उससे पहले दुनिया क्या थी? அதுக்கு முன்னாடி உலகம் என்ன ஆக இருந்தது? हेवन थी. ஹெவன் ஆக இருந்தது. हेवन से निकाल करके कहाँ डाल दिया सारी दुनिया को? ஹெவன்ல இருந்து எடுத்து முழு உலகத்தை எங்க போட்டுடுச்சு? हेल में डाल दिया. நரகத்துல போட்டுடுச்சு. अभी ये है गेट वे टू हेवन. இப்போ இதா இருக்குது கேட் வே டு ஹெவன். क्या என்ன क्या है गेट वे टू हेवन? என்ன இருக்குது கேட் வே டு ஹெவன்? महाभारी महाभारत गृह युद्ध है. மகாபாரி மகாபாரத கிரக யுத்தம், இல்லர் மார்க்கத்தினோட யுத்தம். ये गेट वे टू हेवन है. இது கேட் வே டு ஹெவன் ஆயிருக்குது. स्वर्ग में जाने का रास्ता है. ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியா இருக்கு. इस रास्ता से पसार हुए बगैर இந்த வழிய கிராஸ் பண்ணாம कोई भी स्वर्ग में யாருமே ஸ்வர்க்கத்துக்கு जा नहीं सकता. போக முடியாது. कोई कहेगा हम नहीं लड़ाई लड़ेंगे. இப்போ ஒருத்தர் சொல்றாங்க நாங்க சண்டை போட மாட்டோம், हमारा पति है, என்னோட கணவனா இருக்காங்க, हम उसको खुश रखेंगे. அவங்கள நாம சந்தோஷமாக வச்சுப்போம், लेकिन ऐसा சந்தோஷப்படுத்துவோம். हो नहीं सकता. ஆனா இப்படி ஆகாது. स्वर्ग के गेट तो खुलना ही है. ஸ்வர்க்கத்தினோட கேட்டு ஓபன் ஆகிதான் தீரும். उस नरक से तो बहुत नफरत आनी चाहिए. அந்த நரகத்திலிருந்து ரொம்ப வெறுப்பு வரணும். बाबा बहुत नफरत दिलाते हैं. अभी பாபா ரொம்ப வெறுப்பு கொண்டு வர வைக்கிறாங்க. आगे ये बातें नहीं सुनाते थे. முன்னாடி எல்லாம், அதாவது பின்னாடி எல்லாம் இந்த பேச்சு சொல்லிட்டு இருக்குல்ல. क्योंकि आगे इतना नरक नहीं था. ஏன்னா பின்னாடி அந்த அளவுக்கு நரகம் இருக்குல்ல. छोटे छोटे बच्चे घरों में नंगे रहते थे, उन्हें कुछ इस बात का ज्ञान ही नहीं होता था. சின்ன சின்ன குழந்தைகள் வீட்டுல ஆடை இல்லாம இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த விஷயத்த பற்றி ஞானமே இருக்கல. अभी टीवी आ गई है घर घर में. இப்போ ஒவ்வொரு வீட்டுல டிவி வந்துடுச்சு. छोटे छोटे बच्चे सब बातें जानने लग पड़े. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. तो है तो अभी है ना.
அப்போ நரக்கம் இப்போ ஆச்சு இல்லையா? आगे ये बात नहीं थी। பின்னாடி இந்த விஷயங்கள் இருக்கல. सन्यासी लोग भी नफरत दिलाते हैं। சன்னியாசிகள் கூடயும் வெறுப்ப வர வைக்கிறாங்க. कहते हैं स्त्री सर्पिणी है, சொல்றாங்க பெண்ணு பாம்பா இருக்காங்க. वो तो उल्टी बात कहते हैं। அவங்க தலைகீழான பேச்ச சொல்றாங்க. क्यों? ஏன்? स्त्री सर्पिणी नहीं है, பெண் பாம்பு இல்ல. खुद स्त्री बगैर சுயம் பெண் இல்லாம रह नहीं सकते हैं साथ में। அதாவது மனைவி இல்லாம இருக்க முடியறது இல்ல. साथ में नहीं रह सकते हैं, काम विकार இல்லாம இருக்க முடியாது. கூட காம விகாரம் पकड़ लेता है, பிடிச்சுக்குது. इसीलिए घर बार छोड़ करके அதனாலதான் வீடு வாசல விட்டு भाग जाते हैं, ஓடி खुद ही போயிடுறாங்க. सर्प होते हैं। சுயமே அவங்க என்ன இருக்காங்க? பாம்பா இருக்காங்க. खुद ने ही स्त्री को सर्पिणी बनाया। சுயமே அந்த பெண்ணை என்ன பண்ணாங்கன்னா பெண்ணு பாம்பா ஆக்குனாங்க. कन्या की जाति कुछ थोड़े जानती है। கன்யாவினோட ஜாதிக்கு தெரியுமா என்ன இத பற்றி? कि काम विकार क्या होता है? கன்யாவினோட ஜாதிக்கு தெரியுமா காம விகாரம் என்னன்னு? विकारी कौन बनाता है? விகாரி யார் ஆக்குறாங்க? पुरुष विकारी बनाते हैं। ஆண் விகாரி ஆக்குறாங்க. कन्या माताओं में तो लज्जा रहती है। கன்யா மாதாக்களுக்குள்ள வெக்கம் இருக்கும். मेल ही शादी करते हैं, ஆண்கள் தான் திருமணத்தை செஞ்சுக்கிறாங்க. शादी करते हैं फिर विकार में जाना शुरू करते हैं। திருமணத்தை பண்ணிக்கிறாங்க, பிறகு விகாரத்துக்கு போகிறாங்க. इसलिए द्रौपदी ने पुकारा है। அதனாலதான் திரௌபதி கூப்பிட்டு இருக்காங்க. ये सब बातें अभी संगम युग की हैं। இந்த எல்லா விஷயங்கள் இப்போ இது சங்கம் யுகத்தினோட விஷயங்களா இருக்குது. और बांदेली माताएं भी अभी ही होती हैं। பிறகு பாந்தேலி மாதாக்கள் கூடயும் இப்போதான் இருப்பாங்க. विष बिना रह नहीं सकते हैं, விகாரம் இல்லாம இருக்க முடியறது இல்ல. तो फिर बंधन डालते हैं। பிறகு என்ன செய்யறாங்கன்னா பந்தனத்தை போடுறாங்க. फिर कोई बहाना बना करके निकल पड़ती है। பிறகு என்ன செய்யறாங்கன்னா அதாவது ஏதாவது சாக்க சொல்லி வந்துடுறாங்க. अगर पति को कहीं से मालूम पड़ गया, ஒருவேளை கணவனுக்கு எங்கிருந்தாவது தெரிஞ்சு போயிடுச்சுன்னா तो फिर मार खा लेंगे। அப்போ அடிய வாங்குவாங்க. ऐसी स्त्री कोई मुश्किल ही होगी। இப்படிப்பட்ட பெண்ணு அதாவது மனைவி ரேராதான் இருப்பாங்க. जो कि विकार के लिए पति को मारती होगी। அதாவது விகாரத்துக்காக கணவனுக்கு போய் அடிக்கிறாங்க. सुना नहीं? எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? कि स्त्री विकार के लिए पति को पिटाई करती हो। அதாவது மனைவி விகாரத்துக்கு போய் விகாரத்துக்காக கணவனை அடிக்கிற விஷயத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? अक्सर करके பொதுவாக पति ही पुरुष ही ஆண்கள் தான் அதாவது கணவன் தான் पिटाई करते हैं। அடிக்கிறாங்க. क्यों करते हैं? ஏன் அடிக்கிறாங்க? क्योंकि स्त्री अबला होती है, ஏன்னா பெண் அபல ஆக இருப்பாங்க, शरीर அதாவது சக்தி இல்லாம இருப்பாங்க. से कोमल होती है, சரீரம் மூலமாக கோமலமாக இருப்பாங்க, அதாவது சாஃப்டாக இருப்பாங்க. और पुरुष प्रबल होते हैं। பிறகு ஆண்கள் பிரபலமாக அதாவது சக்திசாலியாக இருப்பாங்க. इंद्रियों से भी प्रबल होते हैं, இந்திரியங்கள் மூலமா கூடயும் சக்திசாலியாக இருப்பாங்க. बुद्धि से भी प्रबल होते हैं, புத்தி மூலமா கூடயும் சக்திசாலியாக இருப்பாங்க. पैसा भी धन से भी அதாவது காசு மூலமா தன மூலமாவும் पुरुष प्रबल होते हैं क्योंकि कमाई करते हैं। இப்போ ஆண்கள் சக்திசாலியாக இருப்பாங்க ஏன்னா சம்பாதிக்கிறாங்க. स्त्री को कुछ भी नहीं देते, இப்போ மனைவிக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல. जबकि स्त्री भी இப்போ மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களும் आधे की हकदार होती है। பாதிக்காக அவங்க ஹக்தாரா இருக்காங்க, அதாவது
உரிமை இருக்குது அவங்களுக்கு பாதி ப்ராப்பர்ட்டிக்கு. जो भी पुरुष कमाता है இப்போ கணவன் ஏதெல்லாம் சம்பாதிக்கிறாங்க उस कमाई में அந்த ஒரு சம்பாத்தியத்துல स्त्री का आधा हक होता है. பெண்ணுக்கு அதாவது மனைவிக்கு பாதி அதோட உரிமை இருக்குது அது மேல. लेकिन अबला है ஆனா அபலையா இருக்காங்க, तो कुछ कर नहीं सकती. அதனால எதுவுமே செய்ய முடியறது இல்ல. उनमें इतनी ताकत नहीं रहती है அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றது இருக்கிறது இல்ல, कि मुकाबला कर सके. அதாவது செஞ்சுதான் ஆகணும் என்ற ஒரு எதிர்க்கிற சக்தி என்றது இருக்கிறது இல்ல. तो अबलाएं அப்போ அபலைகள் भगवान को पुकारती. பகவான கூப்பிடுறாங்க. अभी कितनी अच्छी रीति बाप समझाते हैं. இப்போ எவ்வளவு நல்லபடியாக அப்பா புரிய வைக்கிறாங்க. फिर भी ஆனாலும் देखो कोई की बुद्धि में अभी बैठता नहीं है. பாருங்க யாரோட புத்தியில கூடயும் இப்போ உட்காருறது இல்ல. ये गोले का चित्र बहुत अच्छा है. இந்த சிருஷ்டி சக்கரத்தினோட சித்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. गेट वे टू हेवन इस गोले के चित्र से बहुत अच्छी रीति समझ सकेंगे. இப்போ கேட்வே டு ஹெவன் இந்த சிருஷ்டி சக்கரத்தினோட சித்திரம் மூலமாக ரொம்ப நல்லபடியாக புரிஞ்சுக்கலாம். एक तरफ कलयुग, ஒரு சைடு கல்யுகம், कलह कलेश का युग. சண்டை சச்சரவினோட யுகம். कलह कलेश होता क्यों है? சண்டை சச்சரவு ஏன் நடக்குது? विकारों की बात पर ही मारामारी होती है. விகாரத்துக்காக தான் அடிக்கிற வேலை எல்லாம் நடக்குது. तो एक तरफ कलह कलेश का युग कलयुग, அதனால ஒரு சைடு சண்டை சச்சரவினோட யுகம் அதாவது கல்யுகம், और दूसरी तरफ பிறகு இன்னொரு பக்கம் सत्ययुग. சத்யுகம். सत्ययुग में कलह कलेश कुछ भी नहीं होता. क्यों? சத்யுகத்துல சண்டை சச்சரவு இதெல்லாம் எதுவுமே இருக்கிறது இல்ல. ஏன் இருக்கிறது இல்ல? नहीं होता ஏன் இருக்கிறது இல்ல? क्योंकि विकार वहाँ नहीं होते. ஏன்னா அங்க விகாரம் இருக்கிறது இல்ல. सीढ़ी से भी इतना नहीं समझेंगे. ஏணி படத்தினோட சித்திரம் இருக்கு இல்லையா, இது மூலமா கூடயும் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்ல. जितना कि सृष्टि चक्र से समझेंगे. எந்த அளவுக்கு சிருஷ்டி சக்கரம் மூலமாக தெரிஞ்சுக்குவாங்களோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்ல. दिन प्रतिदिन करेक्शन होती जाती है நாளுக்கு நாள் கரெக்ஷன் ஆயிட்டே இருக்கும் चित्रों में. சித்திரங்கள்ல. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, आज तो तुमको बिल्कुल ही नया डायरेक्शन देता हूँ. இன்னைக்கு உங்களுக்கு முழுமையாக புது டைரக்ஷனை கொடுக்கறேன். पहले से ही सारे डायरेक्शन थोड़ी दे देंगे. ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா டைரக்ஷன் கொடுத்துடுவேன்னா என்ன? एक एक करके नई नई बातें ஒன்னொன்னாக புது புது விஷயங்களை सुनाते जाते हैं. சொல்லிட்டே வருவாங்க. दिन प्रतिदिन நாளுக்கு நாள் नए डायरेक्शन मिलते रहेंगे. புது டைரக்ஷன்ஸ் கிடைச்சிட்டே வரும். कितनी मुश्किलात हो जाती है. எவ்வளவு கஷ்டம் ஆயிடுது. बाप बच्चे की शादी नहीं करे அப்பா பொண்ணுக்கு அதாவது பையனுக்கு கல்யாணம் செய்ய வைக்கலன்னா तो समाज के लोग रिश्तेदार அப்போ சமூகத்தினோட ஜனங்க இந்த உறவினர்கள் इतना पीछे पड़ते. எவ்வளவு பின்னாடி அதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்காக कितनी मुश्किल हो जाती है. எவ்வளவு கஷ்டம் ஆயிடுது. कोई फिर बच्चा ज्ञान में होता है, இப்போ பையன் ஞானத்துல இருக்காங்க, शादी नहीं करना चाहता है, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இஷ்டம் இல்ல, बाप ज्ञान में नहीं है. அப்பா ஞானத்துல இல்ல. तो देखो माँ बाप दोनों मिलकर के बच्चे का क्या हाल कर देते. அப்ப பாருங்க அம்மா அப்பா ரெண்டு பேரு இணைந்து சேர்ந்து என்ன செஞ்சிடுறாங்க குழந்தையினோட நிலைமைய. एकदम पुलिस के हवाले कर देते. முழுமையா போலீஸ்க்கு ஒப்படைச்சிடுறாங்க. शादी नहीं करो तो निकलो घर से बाहर. கல்யாணம் பண்ணிக்கலன்னா போ, வெளியில விட்டு போ. आजकल तो राज्य ही जैसे पुलिस का है.
இன்றைய நேரத்துல ராஜ்யமே போலீஸ் தான் நடக்குது. क्या कहा? என்ன சொன்னாங்க? हैं? किसका राज्य? யாரோட ராஜ்யம் போயிட்டு இருக்கு? इसका फोर्स चलता है? யாரோட ஃபோர்ஸ் போகுது? हैं? पुलिस का राज्य चलता है? போலீஸினோட ராஜ்யம் நடக்குது. नाम क्या रखा उसका? என்ன பேரை வச்சாங்க அதோடது? पुलिस. போலீஸ். पोल इस, போல் இஸ். जिसमें पोल पट्टी भरी हुई है. எதுக்குள்ள குறைகள் நிறைஞ்சிருக்குது? क्या? என்ன? एक तरफ चोर से कहते हैं जाओ चोरी करो जाके. ஒரு சைடு திருடனுக்கு சொல்றாங்க போ திருடிட்டு வான்னு சொல்றாங்க. திருடிட்டு திருடலான்னு சொல்லி சொல்றாங்க. दूसरी तरफ साहूकार को सावधान करते हैं. இன்னொரு பக்கம் பணக்காரனுக்கு அலர்ட் பண்றாங்க. तुम्हारे घर में चोरी हो सकती है, जागते रहो. உங்களோட வீட்டுல திருடலாம், அதனால நீங்க முழிச்சிருங்க. इस तरफ क्या करते हैं? மூணாவது பக்கம் என்ன செய்யறாங்க? एक तरफ साहूकार को सावधान किया, दूसरी तरफ चोर को घुसकार दिया. ஒரு பக்கம் யாரு பணக்காரன் இருக்கானோ அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? அலர்ட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் திருடனுக்கு தூண்டி விட்டாங்க. इसके घर में चोरी कर लो. இவங்களோட வீட்டுல திருடுன்னு சொல்லி. जितने भी आजकल गुंडे बदमाशी के काम होते हैं, எத்தனைலாம் இப்போ இந்த குண்டா பிறகு கெட்ட வேலைகள் எல்லாம் நடக்குது, वो सारे पुलिस करवाती है. அது எல்லாமே போலீஸ் தான் செய்யறாங்க, செய்ய வைக்கிறாங்க. पुलिस है समाज की सुरक्षा के लिए. இப்போ போலீஸ் சமூகத்தினோட பாதுகாப்புக்காக இருக்கு. और करवाती है. ஆனா செய்ய வைக்குது उल्टे काम, தலைகீழான வேலைகளை, मारा मारी, அடி தடி इतनी करती है कि जो कि इनकी हड्डी ही तोड़ डालती है. எவ்வளவு பண்றாங்கன்னா அவங்களோட எலும்பையே உடைச்சிடுறாங்க. जो बेगुनाह है वो जेल में डाले जाते हैं. யாரு நிரபராதியாக இருக்காங்களோ, அதாவது எதுவுமே செய்யலையோ, அவங்க பாவம் ஜெயில இருப்பாங்க. क्या? அவங்க ஜெயில இருப்பாங்க. आज जेलों में देखा जाए तो 50% से भी ऊपर के लोग இன்றைய நேரத்துல ஜெயில பார்த்தோம்னா 50% விட அதிக ஜனங்க बिना गुनाह जेल में डाले जाते हैं. அதாவது தவறு செய்யாமலேயே அவங்கள ஜெயில போடப்பட்டிருக்கு. पुलिस अत्याचार के कारण. இந்த போலீஸினோட கொடுமையால कैसी दुनिया, எப்படிப்பட்ட உலகமா இருக்குது இது, எப்படிப்பட்ட உலகமா இருக்கு. बच्चों में माँ बाप का बहुत मोह रहता है. குழந்தைகளுக்கு அம்மா அப்பா மேல ரொம்ப பற்று இருக்கும். बच्चा मर जाता है तो एकदम दीवाने हो जाते हैं. குழந்தைகளுக்காக அம்மா அப்பாக்கு ரொம்ப மோகம் இருக்கும். இப்போ குழந்தை இறந்து போயிட்டாங்கன்னா பைத்தியம் ஆயிடுறாங்க, कथा का दुख हो जाता है. ரொம்ப துக்கம் ஆயிடுது. ऐसे नहीं है कि साहूकार है तो सुखी सुख होता है. அப்படி இல்ல, பணக்காரனாக இருக்காங்க அப்போ அதனால வெறும் சுகம்தான் இருக்கும் என்ற பேச்சு இல்ல. नहीं, அப்படி இல்ல. साहूकार को भी अनेक प्रकार की बीमारियां लगती हैं. பாபா சொல்றாங்க பணக்காரங்களுக்கு கூடயும் நிறைய விதமான நோய்கள் ஏற்படுது. बहुत खाते हैं तो बहुत ரொம்ப சாப்பிடுறாங்க அப்போ ரொம்ப बीमारियां भी लगती हैं. நோய்கள் கூடயும் ஏற்படுது. फिर हॉस्पिटल में पड़ गए थे. பிறகு ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. क्या करोड़पति अरबपति है, இப்போ கோடீஸ்வரன், பிறகு அரபதி, அதாவது அதை விட உயர்ந்தவங்க. लेकिन उनको जबरदस्त बीमारियां लगती हैं. ஆனா அவங்களுக்கு ரொம்ப நோய்கள் ஏற்படுது. हॉस्पिटलों में लाखों रुपया उनका खर्च होता रहता है. ஹாஸ்பிட்டல்ஸ்ல லட்சக்கணக்கில் அவங்களுக்காக செலவாயிட்டு இருக்கும். गरीब இப்ப யாரு ஏழைகள் இருக்காங்க, जनरल वार्ड में पड़े रहेंगे. அவங்க ஜெனரல் வார்டுல கிடப்பாங்க. और साहूकारों को பிறகு யாரு பணக்காரங்க இருக்காங்க, अच्छा सा नए कमरे का वार्ड நல்லபடியாக அதாவது புது ரூமினோட வார்டு मिल जाएगा. கிடைக்கும்னு சொல்றாங்க.
परंतु दुख तो जैसे गरीब को होता है, ஆனா துக்கம் எப்படி ஏழைகளுக்கு கிடைக்குதோ वैसे ही शारीरिक दुख அதே மாதிரி சாரீரிக துக்கம் என்றது साहूकार को भी होता है। அந்த பணக்காரங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூடயும் இருக்கும்னு சொல்றாங்க। शरीर में बीमारी लगेगी இப்போ शरीरத்துல நோய் வந்ததுன்னா तो साहूकार को भी उतना ही दुख होगा அப்போ பணக்காரங்களுக்கு கூடயும் அந்த அளவுக்கு தான் துக்கம் ஆகும்। और गरीब को भी பிறகு யாரு ஏழைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு கூடயும் उतना ही दुख होता है। அந்த அளவுக்கு தான் துக்கம் ஏற்படும்। सिर्फ उनको अच्छा स्थान मिल जाता है, வெறும் அவங்களுக்கு நல்ல இடம் கிடைக்குது। யாருக்கு? साहूकारों। பணக்காரங்களுக்கு। अभी तुम बच्चे जानते हो இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் कि हमको तो बाप पढ़ाए रहे, நமக்கு அப்பா படிக்க வச்சுட்டு இருக்காங்க। क्या என்ன? हमको पढ़ाई पढ़ाने वाला कोई दुनियावी गुरु நமக்கு படிக்க வைக்க கூடியவங்க உலகத்தினோட குரு नहीं है। இல்ல। बाप ने अनेकों बार हमको पढ़ाया है। அப்பா நமக்கு நிறைய தடவை படிக்க வச்சிருக்காங்க। अपने दिल से पूछना चाहिए தன்னோட மனதிலிருந்து கேட்டுக்கணும் कि हम पढ़ते हैं कि नहीं पढ़ते हैं। நாங்க படிக்கிறோமா இல்லன்னா படிக்கிறது இல்லையா? अगर पढ़ते हैं ஒருவேளை படிக்கிறோம்னா तो दूसरों को पढ़ाते भी होंगे, அப்போ மத்தவங்களுக்கு படிக்க வைக்கவும் செய்றோம்। नहीं पढ़ते हैं ஒருவேளை படிக்கலன்னா तो दूसरों को அப்போ மத்தவங்களுக்கு पढ़ाई भी नहीं पढ़ाएंगे। படிக்க வைக்கவும் செய்ய மாட்டோம்। खुद पढ़ाई पढ़ते हैं, சுயம் படிக்கிறோம்னா दूसरों को पढ़ाते हैं மத்தவங்களுக்கு படிக்க வச்சோம்னா तो बाप के पास प्रूफ पहुंचेगा। அப்போ அப்பா கிட்ட ப்ரூஃப் வந்து சேரும்। क्या प्रूफ पहुंचेगा? என்ன ப்ரூஃப் போய் சேரும்? हैं? हैं? सेवा का क्या प्रूफ पहुंचेगा? சேவையினோட ப்ரூஃப் போய் என்ன சேரும்? हाँ, जो भी बच्चे बाप के बनेंगे नहीं யாரெல்லாம் அப்பாவோட குழந்தைகள் புது புது குழந்தைகள் ஆகுவாங்களோ तो बाप के घर में जाकर के அப்போ அப்பாவோட வீட்டுக்கு போய் जन्म लेंगे, ஜென்மத்தை எடுத்துக்குவாங்க। निश्चय बुद्धि वहाँ जाकर के बनेंगे। அங்க போய் நிச்சய புத்தி ஆகுவாங்க। जैसे कोई बच्चा है, எப்படி ஒரு குழந்தை இருக்காங்க, बाप के घर में जाके जन्म होता है तभी तो बच्चा बनता है। அப்பாவோட வீட்டுல போய் ஜென்ம எடுத்துக்கிறாங்க அப்பதானே குழந்தை ஆகுறாங்க, तभी तो बाप बनता है। அப்பதானே அப்பா ஆகுறாங்க। पुराने घर से शरीर तो छोड़ना पड़ता है ना, பழைய வீட்டிலிருந்து சரீரத்தை விட வேண்டியதாக இருக்கோ இல்லையா? मोह छोड़ना पड़ता है ना। பற்ற விட வேண்டியதாக இருக்கோ இல்லையா? तो ऐसे ही அதே மாதிரிதான் यहाँ இங்க 7 दिन की जो भट्टी है, 7 நாட்களினோட பட்டி என்ன இருக்கு? एक दिन आना एक दिन जाना, ஒரு நாள் வர்றது ஒரு நாள் போகிறது। ये 9 दिन की भट्टी जैसे कि 9 महीने का गर्भ, இது 9 நாளினோட பட்டி। இது எப்படி என்ன 9 மாசத்தினோட கர்ப்ப போல पल रहा। கர்ப்பத்துல இருக்கிற போல ஆயிடுச்சு। निश्चय बुद्धि होकर के वहाँ से निकलते हैं நிச்சய புத்தியாக இருந்து அங்கிருந்து வராங்கன்னா तो निश्चय बुद्धि அப்போ நிச்சய புத்தி मना जन्म हुआ। அப்படி என்ன ஜென்மமாச்சு। और कोई को ज्ञान में चलते चलते अनिश्चय हो जाता है। பிறகு ஒரு சிலருக்கு ஞானத்துல இருக்க அனிஷ்டய புத்தி ஆயிடுச்சுன்னா ये बाप नहीं है இவங்க அப்பா இல்ல, तो जैसे कि அப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா मृत्यु होगी। அது மரணம் ஆயிடுச்சு, உங்களுது இறந்து போயிட்டாங்க। तो अभी तुम तो जानते हो कि हमको तो बाप पढ़ाते हैं। இப்போ உங்களுக்கு தெரியும் நமக்கு அப்பா படிக்க வச்சுட்டு இருக்காங்க। अपने दिल से पूछना चाहिए தன்னோட மனதிலிருந்து கேட்டுட்டு இருக்கணும் कि हम पढ़ रहे हैं। நாங்க படிச்சுட்டு இருக்கோமா? पढ़ने वालों की निशानी होगी कि दूसरों को இப்போ படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக அடையாளம் என்னன்னா மத்தவங்களுக்கு जरूर पढ़ाएंगे। கண்டிப்பாக படிக்க வைப்பாங்க। क्या என்ன? अगर खुद पढ़ते हैं, இப்போ சுயம் படிக்கிறாங்க, रोज क्लास में आते हैं, தினமும் கிளாஸுக்கு வராங்க, लेकिन किसी को बताते नहीं, सुनाते नहीं, ஆனா யாருக்கு சொல்லுறது இல்ல,
पढ़ाते नहीं। சொல்லுறதில்ல, பிறகு படிக்க வைக்கிறதில்ல। इसका मतलब खुद भी இதுக்கு அர்த்தம் சுயமும் समझा नहीं है। புரிஞ்சுக்கல। अगर पढ़ावेंगे नहीं, ஒருவேளை படிக்க வைக்கலன்னா तो फिर पद क्या पावेंगे? அப்போ என்ன பதவியை அடைவீங்க? जितना जितना दूसरों को पढ़ावेंगे, ज्ञान का रास्ता बतावेंगे, எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு படிக்க வைப்பீங்களோ, ஞானத்தினோட ரஸ்தா அதாவது வழிய காமிப்பீங்க, उतना उतना ऊंच पद पावेंगे। அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க। जितना जितना दूसरों को पढ़ावेंगे, ज्ञान எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு படிக்க வைப்பீங்க, का रास्ता बतावेंगे, ஞானத்தினோட வழிய காமிப்பீங்களோ, उतना उतना ऊंच पद पावेंगे। அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க। नहीं पढ़ावेंगे ஒருவேளை படிக்க வைக்கலன்னா तो क्या होगा? அப்போ என்ன ஆகும்? प्रजा वर्ग में रह जाएंगे। பிரஜா வர்க்கத்துல இருந்துடுவீங்க। यहाँ तो राजयोग सीखने आए हैं। இங்க ராஜயோகத்தை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க। राजयोग सीखने वालों को राजा बनना चाहिए ராஜயோகத்தை யாரு கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜா ஆகணும்। कि प्रजा योग सीखने आए? இல்லன்னா பிரஜா யோகத்தை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? राजयोग सीखने आए हैं ராஜயோகத்தை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க। तो राजा बनना चाहिए। அப்போ ராஜா ஆகணும்। राजा बनने के लिए ராஜா ஆகிறதுக்காக प्रजा तो जरूर चाहिए ना। பிரஜைகள் கண்டிப்பாக தேவை இருக்குது இல்லையா? एक राजा को कितनी प्रजा होती है? ஒரு ராஜாக்கு எத்தனை பிரஜைகள் இருப்பாங்க? लाखों की तादाद में प्रजा होती है। லட்சக்கணக்குல பிரஜைகள் தயாராகுவாங்க। तो कितनी सर्विस करनी चाहिए? அப்போ எந்த அளவுக்கு சர்வீஸ் செய்யணும்? रोज रात को अपना चार्ट लिखो। பாபா சொல்றாங்க தினமும் நைட்டுக்கு என்ன செய்யணும்னா உங்களோட சார்ட்டை எழுதணும்। कि आज हमने இன்னைக்கு நாம कौन कौन से पॉइंट्स धारण किए எந்தெந்த பாயிண்ட்ஸ் தாரணை பண்ணோம், और कितना दूसरों को धारण பிறகு எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு தாரணைய कराया। செய்ய வச்சோம்। आज किसी को दुख तो नहीं दिया। இன்னைக்கு யாருக்குமே துக்கத்தை கொடுக்கலையா? ये है मुख्य बात। இதா இருக்குது முக்கியமான விஷயம்। क्या என்ன? ज्ञान सुनाकर सुख दिया, ஞானத்தை சொல்லி சுகத்தை கொடுத்தோமா? கொடுத்தேனா? दुख तो नहीं दिया। துக்கம் கொடுக்கலையா? माना पत्थर तो नहीं मारे। அதாவது கல்ல ஒண்ணு வீசலையா? एक होता है पत्थर मारना ஒன்னா இருக்குது கல்ல வீசுறது, और एक होता है ज्ञान रतन देना। பிறகு இன்னொன்னு என்னன்னா ஞான ரத்னங்களை கொடுக்கறது। तो रतन दिए அதாவது பாபா சொல்றாங்க ரத்னங்களை கொடுத்தீங்களா या पत्थर दिए? இல்லன்னா கல்லுகளை கொடுத்தீங்களா? श्रीमत कहती है कि कोई को दुख मत दो। ஸ்ரீமத் சொல்லுது யாருக்குமே துக்கத்தை கொடுக்காதீங்க। क्या என்ன? 63 जन्म तो गुरुओं की मत पर एक दूसरे को दुखी ही देते रहे। 63 ஜென்மங்கள்ல குருக்களினோட டைரக்ஷனினோட ஆதாரப்படி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு துக்கத்தை தான் கொடுத்துட்டே வந்தீங்க। अभी बाप कहते हैं कोई को இப்போ அப்பா சொல்றாங்க யாருக்குமே दुख दे करके अपना 100 गुना पाप துக்கத்தை கொடுத்து தன்னோட 100 மடங்கு பாவம் नहीं चढ़ाओ। ஏத்துக்காதீங்க। जो हमारा भांति होगा, யாரு நம்மளோட ஜனங்காக இருப்பாங்களோ, भांति माना பாந்தியன்னா हमारे परिवार का நம்மளோட பரிவாரத்தினோட जो सदस्य बनना होगा, அதாவது மெம்பர் ஆக வேண்டியதாக वो तो இருந்ததுன்னா झट समझ जाएगा। அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க। थोड़ा सा ज्ञान सुनाओ இப்போ ஒருத்தருக்கு கொஞ்சம் நீங்க ஞானத்தை சொன்னீங்க, और उसकी बुद्धि झट से कैच कर रही। அப்போ அவங்களோட புத்தி டக்குன்னு கேட்ச் பண்ணிக்குது। अगर कैच करती है ஒருவேளை கேட்ச் பண்ணிக்குதுன்னா तो समझ लो हमारे सूर्यवंशी घराने का है। அப்போ புரிஞ்சுக்கோங்க நம்மளோட சூரியவம்சி குடும்பத்தினர்கள் ஆயிருக்காங்க। नहीं कैच करता है, ஒருவேளை கேட்ச் பண்ணலன்னா एक कान से सुनता है, दूसरे कान से निकाल देता है, ஒரு காதால கேக்குறாங்க இன்னொரு காதால விட்டுடுறாங்க,
तो वो हमारे कुल का அப்போ அவங்க நம்மளோட குலத்தினர்கள் नहीं, இல்ல. हमारा भाती होगा, उनको झट से टचिंग होगी. நம்மளோட குடும்பத்தினர்னா அவங்களுக்கு டக்குன்னு டச் ஆகும். इसमें तो बर्तन सोने का चाहिए. இதுல பாத்திரம் எப்படின்னா தங்கமான பாத்திர தேவை இருக்கு. जिसमें ये ज्ञानामृत ठहर सके. இதுல இந்த ஞானாமிர்தம் நிலைக்கிறதுக்காக அப்படி இருக்கணும். शेरनी के दूध से मिसाल दिया. இந்த பெண்ணு சிங்கம் இருக்கு இல்லையா, அதன் கூட அதனோட பால் கூட உதாரணமா கொடுத்தாங்க. ये ज्ञान शेरनी के दूध मिसल है. இந்த ஞானம் இந்த பெண்ணு பாலினோட, அதாவது பெண்ணினோட அந்த சிங்கம் இருக்கு இல்லையா, பெண்ணு சிங்கமினோட பால் ஆயிருக்கு. जैसे शेरनी का दूध எப்படி பெண் சிங்கத்தினோட பால் मिट्टी के पात्र में रखा जाए तो फोड़ के, அதாவது மண்ணினோட பானையில வச்சோம்னா அப்போ என்ன ஆகும்னா அது निकल जाएगा. உடைஞ்சிட்டு வந்துரும். इतना गर्म होता है. அந்த அளவுக்கு அது சூடாக இருக்கும். ऐसे ही அதே மாதிரிதான் ये ईश्वरीय ज्ञान, இந்த ஈஸ்வரிய ஞானம். अगर कोई देह अभिमानी की मिट्टी वाला है, இப்போ ஒருத்தர் தேகாபிமானத்தினோட மண் இருக்கக்கூடியவங்க இருக்காங்கன்னா, जिसकी बुद्धि में आत्मिक ज्ञान नहीं बैठा है, யாரோட புத்தில ஆத்மிக ஞானம் உட்கார்ல, देह अभिमान की बुद्धि में बातें चलती रहती है, தேகாபிமானத்தினோட பேச்சுகள் புத்தில நடந்துட்டு இருக்கும்னா, तो उसकी बुद्धि में ये ज्ञान அப்போ அவங்களோட புத்தில இந்த ஞானம் ठहरेगा नहीं, நிலைக்காது, फूट के निकल जाएगा. அது உடைஞ்சிட்டு வந்துடும். शेरनी का दूध बहुत भारी ताकत वाला होता है. இந்த பெண்ணு சிங்கம் இருக்கு இல்லையா, அதனோட பால் ரொம்ப शेर से भी शेरनी बहुत तीखी होती है. அதாவது பாபா சொல்லிட்டு இருக்காங்க, ठहरेगा नहीं, फूट के निकल जाएगा. शेरनी का दूध बहुत भारी ताकत वाला होता है. அந்த பெண் சிங்கம் என்னோட பால் என்ன இருக்குது, அது ரொம்ப சக்திசாலி, அதாவது ஹெவியான சக்திசாலி ஆனதாக இருக்கும். शेर से भी சிங்கத்தை விட शेरनी बहुत तीखी होती है. அந்த பெண் சிங்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். என்ன, बच्चों की सुरक्षा करने के लिए குழந்தைகளுக்கு பாலனை கொடுக்கறதுக்காக शेर उतनी सुरक्षा नहीं करता जानवरों से अपने बच्चों की. शेरनी சிங்கம் அந்த அளவுக்கு பாதுகாப்ப கொடுக்கறது இல்ல தன்னோட குட்டிகளுக்கு மத்த விலங்குகள் இருந்து. ஆனா பெண் சிங்கம் बहुत तीखी होती है. ரொம்ப தீக்ஷ்ண, அதாவது தீவிரமாக இருக்கும், அலர்ட்டாக இருக்கும். उनका बच्चों में मोह रहता है. அதுக்கு தன்னோட குட்டிகள் மேல மோகம் இருக்கும். कोई छेड़छाड़ करे, இப்ப யாராவது போய் நோண்டுனாங்கன்னா देखेगी तो एकदम उछल पड़ेगी. பார்த்ததுன்னா முழுமையா அது அப்படியே குதிச்சிடும். शेरनी के बच्चों के साथ कोई दूसरा जानवर छेड़छाड़ करे, அதாவது அந்த பெண் சிங்கம் இருக்கு இல்லையா, அதனோட குட்டிகள் கூட மத்த விலங்குகள் ஏதாவது போய் நோன்ற வேலை செஞ்சாங்கன்னா तो शेरनी அப்போ அந்த பெண் சிங்கம் एकदम उछल पड़ेगी. முழுமையாக அது என்ன பண்ணும்னா அது குதிக்கும். समझेगी कि कहीं कोई बच्चे को मार न डाले. அதுக்கு அது என்ன நினைச்சுக்கோன்னா, யாராவது இந்த குட்டிகளை அதாவது கொலை பண்ணிட்டாங்க. यहाँ पर भी बहुत बंदरी है. இங்க கூடயும் நிறைய பெண் குரங்குகள் இருக்காங்க. जिनका पति में बच्चों आदि में யாருக்கு கணவன் மேல குழந்தைகள் மேல इतना मोह रहता है. இவங்க எல்லார் மேல எவ்வளவு பற்று இருக்குது. अभी तुम बच्चे जानते हो, இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரியும்,
कि स्वर्ग के गेट कैसे खुलते हैं। ஸ்வர்கத்தினோட கேட் எப்படி ஓபன் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்? कृष्ण के चित्र में बहुत अच्छा क्लियर लिखा हुआ है। கிருஷ்ணனோட சித்திரத்துல ரொம்ப நல்லபடியாக கிளியராக எழுதப்பட்டிருக்குது. कृष्ण का चित्र पुराना वाला देखा है कभी? கிருஷ்ணனோட சித்திரம் பழைய சித்திரத்தை எப்பாவது பார்த்திருக்கீங்களா? झूठो चल रहा है, हाथ में स्वर्ग का गोला और पाँव में, அதாவது கிருஷ்ணன் எப்படின்னா அது பெண்டாக இருக்காங்க, பிறகு கையில இந்த உள்ளங்கையில ஸ்வர்கத்தினோட அந்த உருண்டைய வச்சிருக்காங்க, नरक के गोले को लात मार रहा है। பிறகு நரக்கத்தினோட அந்த உருண்டைக்கு என்னன்னா உதைச்சிட்டு இருக்காங்க. तो बहुत अच्छा चित्र है। அதாவது பாபா சொல்றாங்க ரொம்ப நல்ல சித்திரமா இருக்குது. पहले ये चित्र ब्रह्मा कुमारी आश्रम में लगाया जाता था। ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சித்திரம் பிரம்மா குமாரினோட ஆசிரமத்துல அத போட்டுட்டு இருந்தாங்க. दरवाजे पर बहुत बड़ा चित्र बना के लगाते हैं। அந்த கதவு கிட்ட ரொம்ப பெரிய சித்திரத்தை தயார் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. हाँ, हाँ, अभी वो चित्र बनाने बंद कर दिए। இப்போ அந்த சித்திரங்களை தயார் பண்றது அது நிறுத்திட்டாங்க. क्या? என்ன? नरक की दुनिया को लात मारने वाला நரகத்தினோட உலகத்துக்கு உதைக்கிறது, और नई दुनिया स्वर्ग को பிறகு புது உலகம் ஸ்வர்கத்துக்கு हथेली में लेने वाला। इसका அதாவது கையினோட அந்த உள்ளங்கையில எடுத்துக்க கூடியது. अर्थ क्या हुआ? இதுக்கு அர்த்தம் என்ன ஆச்சு? इसका अर्थ हुआ, இதுக்கு அர்த்தம் என்னன்னா और उसमें लिखा रहता था चित्र में, பிறகு அதுல எழுதப்பட்டிட்டு இருந்தது சித்திரங்கள்ல श्री कृष्ण जल्दी ही आ रहे हैं। ஸ்ரீ கிருஷ்ணர் சீக்கிரமாக வர போறாரு. क्या? என்ன? तो जल्दी जल्दी करते करते अभी समझ में तो आया नहीं कि कैसे आ रहे हैं कि कैसे नहीं आ रहे हैं। இப்போ சீக்கிரம் சொல்லி புரியல எப்போ வராங்க எப்போ வருவாங்கன்னு. ये बुद्धि में किसी के अभी तक बैठा नहीं, इसलिए वो चित्र बनाना இந்த விஷயம் இப்போ வரைக்கும் யாரோட புத்தியில கூடயும் உட்கார்ல, அதனாலதான் அந்த சித்திரத்தை தயார் பண்றது बंद कर दिया। அத நிறுத்திட்டாங்க. वास्तव में अर्थ क्या था? வாஸ்தவத்துல அர்த்தம் என்ன ஆக இருந்தது? ब्रह्मा की जो आत्मा है वो शरीर छोड़ने के बाद, பிரம்மாவோட ஆத்மா அவங்க சரீரம் விட்டதுக்கு பிறகு, क्योंकि वो ज्ञान चंद्रमा है, ஏன்னா அவங்க ஞான சந்திரமா இருக்காங்க. जिस ज्ञान चंद्रमा की रोशनी में कीड़े मकोड़े जैसी दुखदायी आत्माएं भी पलती रही। அந்த ஞான சந்திரமா என்னோட நிழல்ல பிரகாசத்துல புழு பூச்சிகள் போல ஆத்மாக்கள் கூடயும் இருந்தாங்க. वो ब्रह्मा शरीर छोड़ने के बाद அந்த பிரம்மா शरीर விட்டதுக்கு பிறகு फिर शंकर में प्रवेश करता है। शंकरக்குள்ள பிரவேசம் செய்றாங்க. राम वाली आत्मा में बुद्धि योग में प्रवेश करता है, इसलिए मस्तक में ராம்பாப் वाली ஆத்மாக்குள்ள புத்தியோகம் மூலமாக பிரவேசம் செய்றாங்க. அதனாலதான் இந்த தலை மேல चंद्रमा दिखाया जाता है। சந்திரமாவை காமிச்சிருக்காங்க. संपूर्ण चंद्रमा नहीं है, சம்பூர்ணமான சந்திரமா இல்ல. पूरी पढ़ाई उसने अभी तक एडवांस भी नहीं पढ़ी है। முழுமையாக படிப்பு இப்போ வரைக்கும் அவங்க அட்வான்ஸினோடது படிக்கல. बेसिक नॉलेज उनकी बुद्धि में, பேசிக் நாலேஜ் தான் அவங்களோட புத்தியில இருக்குது. उनकी बुद्धि में ये थोड़ा ही था அவங்களோட புத்தியில இந்த விஷயம் இருந்ததா कि सत्युग में हम जन्म लेंगे, சத்யுகத்துல நான் ஜென்ம எடுத்துக்குவேன், राधा कृष्ण के रूप में, कृष्ण के रूप में, ராதா கிருஷ்ணர் ரூபத்துல, तो हमको जन्म देने वाली कोई राम की आत्मा होगी। அப்போ நமக்கு ஜென்மத்தை கொடுக்க கூடியவங்க ராம்வாலி ஆத்மா, ராமனோட ஆத்மா இருப்பாங்க யாராவது, या कोई और लक्ष्मी नारायण होंगे, இல்லன்னா வேற லட்சுமி நாராயண் யாராவது இருப்பாங்களா? कोई बुद्धि में तो नहीं था। மத்த லட்சுமி நாராயணர்கள் இருப்பாங்களா? அவங்களோட புத்தியில ஒண்ணும் இருக்கல. तो அப்போ वो बेसिक नॉलेज वाला जिनकी बुद्धि में बैठी, அதாவது அந்த பேசிக் நாலேஜ் யாரோட புத்தியில உட்கார்ந்ததோ, कृष्ण वाली सोल, கிருஷ்ணவாலி சோல், वो शंकर के मस्तिष्क में प्रवेश करती है அந்த ஆத்மா சங்கரனோட நெற்றி மேல பிரவேசம் செய்றாங்க. और शिव बाबा उनको भी पढ़ाई पढ़ाते हैं। பிறகு சிவபாபா கூடயும் அவங்களுக்கு படிப்ப சொல்லி கொடுக்கறாங்க. पढ़ाई पढ़ाने वाला कौन?
படிக்க வைக்கக்கூடியவங்க யாரு? शिव की सोल तीसरा नेत्र, சிவனோட ஆத்மா மூணாவது கண்ணு, त्रिनेत्री। அதாவது திரிநேத்ரி. और पढ़ने वाली कौन? பிறகு படிக்கக்கூடியவங்க யாரு? कृष्ण की सोल। கிருஷ்ணனோட ஆத்மா. और किसका शरीर? பிறகு யாரோட சரீரம்? उनका अपना शरीर तो खत्म हो गया। அவங்களோடது, அதாவது தன்னோட சரீரம் என்றது முடிஞ்சு போயிடுச்சு. इनका யாரோடது? ब्रह्मा बाबा। பிரம்மா பாபாவோடது. तो अपना साकार शरीर खत्म हो जाता है। தன்னோட சாக்கார சரீரம் அது முடிஞ்சு போகுது. राम के शरीर में प्रवेश करते हैं ராமனோட சரீரத்துக்குள்ள பிரவேசம் செய்றாங்க. और प्रवेश करने के बाद பிரவேச பண்ணதுக்கு பிறகு वो संगमयुगी कृष्ण साबित हो जाता है। அவங்க சங்கமிகி கிருஷ்ணரன் சொல்லி நிரூபணம் ஆகுறாங்க. कौन सा शरीर? எந்த சரீரம்? जिस राम के तन में प्रवेश करते हैं वो संगमयुगी शरीर। எந்த ராமனோட சரீரத்துல பிரவேசம் செய்றாங்களோ அது சங்கம்யுகி சரீரமா இருக்குது, कृष्ण का। கிருஷ்ணனோடது. और सत्युग में जाके जन्म लेंगे वो सत्युगी कृष्ण। பிறகு சத்யுகத்துல போய் ஜென்ம எடுத்துக்குவாங்க, அவங்க சத்யுகி கிருஷ்ணர். और ये हुआ பிறகு இவங்க ஆனாங்க संगमयुगी कृष्ण। சங்கம்யுகி கிருஷ்ணர். तो उसके लिए बाबा ने बोला हुआ था அப்போ அவங்களுக்காக பாபா சொல்லிருந்தாங்க, कि ब्रह्मा का पार्ट पूरा होने के बाद பிரம்மாவோட பாட்டு முடிஞ்சதுக்கு பிறகு शंकर द्वारा जो ब्राह्मणों की दुनिया है, சங்கர் மூலமாக பிராமணர்களோட உலகம் என்ன இருக்கு, उन ब्राह्मणों की दुनिया में जो आसुरी ब्राह्मण है, அந்த பிராமணர்களினோட உலகத்துல யாரு ஆசுரி பிராமணர்கள் இருக்காங்க, कम कला वाले, கம்மி கலைகள் இருக்கக்கூடியவங்க. क्या என்ன? ब्राह्मणों की भी दुनिया होती है। பிராமணர்களது கூடயும் அந்த வர்க்கங்கள் இருக்கும். ऊंची कुरी का ब्राह्मण, உயர்ந்த வர்க்கத்தினோட பிராமண், नीची कुरी का ब्राह्मण, தாழ்ந்த வர்க்கத்தினோட பிராமணர்கள். 9 कुरियां होती है ब्राह्मणों की। 9 குரூப்ஸ் இருக்கோ பிராமணர்களது. तो जो ऊंची कुरी का है वो तो है सूर्यवंशी। அதாவது யாரு உயர்ந்த வர்க்கத்தினோட இருப்பாங்க இல்லையா வர்க்கத்தினர்கள், அவங்க ஆனாங்க சூரியவம்சி. वो सूर्यवंशी बचेंगे और बाकी सब அந்த சூரியவம்சி மிஞ்சமாக இருப்பாங்க, மற்றபடி எல்லாருமே सब खलास होने वाले। எல்லாருமே முடிஞ்சு போயிடுவாங்க. वो सब कच्ची कन्वर्ट होने वाली ब्राह्मण आत्माएं हैं। அவங்க எல்லாருமே அறகுறை ஆயிருக்கக்கூடிய கன்வெர்ட் ஆகக்கூடிய பிராமணர்களா இருக்காங்க. जो दूसरे धर्मों में यहाँ भी कन्वर्ट हो जाती है யாரு மத்த தர்மங்களுக்கு இங்க கூடயும் கன்வெர்ட் ஆயிடுறாங்க. और द्वापर युग से भी பிறகு துவாபர் யுகத்திலிருந்து கூடயும் दूसरे धर्मों में மத்த தர்மங்களுக்கு कन्वर्ट हो जाती है। கன்வெர்ட் ஆயிடுவாங்க. कन्वर्ट हो जाएंगे तो हम भारतवासियों को धोखा, கன்வெர்ட் ஆயிட்டாங்கன்னா பாரதவாசிகளா இருக்கிற நமக்கு धोखा दे जाएंगे। ஏமாத்துவாங்க. दूसरे धर्मों की जनसंख्या बढ़ती रहती है மத்த தர்மத்தினோட ஜனத்தொகை அதிகரிச்சுட்டு இருக்கும். और भारत की जनसंख्या பிறகு பாரத்தினோட ஜனத்தொகை घटती जाती है। குறைஞ்சுக்கிட்டே வருது. आज दुनिया में 500-700 करोड़ आबादी है। இன்னைக்கு உலகத்துல 500 கோடி 700 கோடி ஜனத்தொகை இருக்கு. भारत की आबादी बहुत थोड़ी रह गई, जबकि सबसे पुराने कौन है? பாரத்தினோட ஜனத்தொகை ரொம்ப கம்மி இருக்குது. அப்படி பார்த்தோம்னா எல்லாத்தை விட பழையவங்க भारतवासी। பாரத்வாசியா இருக்காங்க. तो वो जो सूर्यवंशी कृष्ण है, அப்போ யாரு சூரியவம்சி கிருஷ்ண இருக்காங்க, जो ज्ञान सूर्य के मस्तिष्क में प्रवेश करता है, யாரு ஞான சூரியனோட நெத்தில பிரவேசம் செய்யறாங்க, वो संगमयुगी कृष्ण का पार्ट हो जाता है। அத அவங்களது என்னன்னா சங்கமிகி கிருஷ்ணனோட பாட்டை அவங்க செய்யறாங்க. क्या करता है? என்ன செய்யறாங்க? ब्राह्मणों की दुनिया में ही 76 से பிராமணர்களினோட உலகத்திலேயே 76 இருந்து जो पुरानी दुनिया है ब्राह्मणों की, எது பழைய உலகமா இருக்குது பிராமணர்களது, उसको लात मारता है அத உதைக்கிறாங்க. और नए संगठन की तैयारी பிறகு புது சங்கடனுக்கு करना शुरू करता है। அதாவது புது சங்கடனை ரெடி பண்றதுக்கு ஆரம்பம் செய்யறாங்க. उसको कहा जाता है एडवांस पार्टी। அதுக்கு என்ன சொல்லப்படுகிறாங்கன்னா அட்வான்ஸ் பார்ட்டி. जिसके लिए 77 के लिए बाबा ने मूर्ति में घोषणा कराई थी। அதுக்காக 76க்காக பாபா
கோஷணா பண்ண வச்சிருந்தாங்க. चित्रों में भी वो घोषणा छपी हुई चित्र में छपी हुई. சித்திரத்துல கூடயும் அந்த கோஷணா இருக்கு இல்லையா, அது பிரிண்ட் ஆயிருக்குது லட்சுமி நாராயணனோட சித்திரத்துல. आने वाले 10 वर्षों में भारत से வரப்போற 10 வருஷத்துக்குள்ள பாரத்ல भ्रष्टाचार और विकारों का தாழ்ந்த தன்மை பிறகு விகாரங்களினோட अंत होने वाला. கடைசி ஆக போகுது. बाद में जब 76 शुरू हुआ, एडवांस पार्टी की शुरुआत हुई. பிறகு 76ல எப்போ एडवांस पार्टीनोட ஆரம்பமாச்சு. और एडवांस पार्टी का लिटरेचर सारा माउंट आबू हेड ऑफिस में जब भेज दिया गया, பிறகு அட்வான்ஸ் பார்ட்டினோட லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே மவுண்ட் ஆபுக்கு எப்போ அனுப்பப்பட்டது, तो उनकी चित्र सब छपा हुआ. அப்போ அது எல்லாமே கீழே இருக்கக்கூடியது எடுத்துட்டாங்க. बड़े बड़े ब्लॉक तैयार हुए थे, ஏதெல்லாம் பெரிய பெரிய பிளாக்ஸ் தயாரா இருந்தது, वो सारे उन्होंने पता नहीं कहाँ गड्ढे में डाल दिए. அதெல்லாம் அவங்க போய் எங்க பள்ளத்துல போட்டுட்டாங்களோ தெரியாது. चित्र भी खराब कर दिए சித்திரத்தை கூடயும் அது நாசம் பண்ணிட்டாங்க. और जो पुराने चित्र थे भी जहाँ कहीं भी लगे हुए, பிறகு பழைய சித்திரங்கள் இருந்தாலும் எங்கேயாவது उनमें डायरेक्शन दे दिया इनमें से 10 वर्ष काट दो. என்ன டைரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 10 வருஷங்களை கட் பண்ணிடுங்க. क्या என்ன आने वाले 10 वर्षों में भारत से வரப்போற 10 வருஷங்களுக்குள்ள பாரத்திலிருந்து भ्रष्टाचार विकार का अंत होने वाला है. தாழ்ந்த தன்மை பிறகு விகாரங்களினோட கடைசியாக போகுது. ये बात उनकी बुद्धि में नहीं बैठी. இந்த பேச்சு அவங்களோட புத்தியில உட்கார்ல. भारत है பாரதா இருக்குதுன்னா तो भारत जमीन का नाम है. அப்போ பாரத் இந்த நிலத்தினோட பேரா இருக்கா, यह कोई व्यक्ति का नाम है. இல்லன்னா இப்போ ஒரு மனிதனோட பேரா இருக்கா. भारत माता कहा जाता है. பாரத் மாதான்னு சொல்லப்படுகிறாங்க. भारत माता है பாரத் மாதா இருக்காங்கன்னா तो जरूर वो विधवा माता तो नहीं होगी. அப்போ கண்டிப்பாக அவங்க விதவை மாதா ஒண்ணு ஆக இருக்க மாட்டாங்க, ஆயிருக்க மாட்டாங்க. भारत माता की पूजा करते हैं, பாரத் மாதாக்கு பூஜை பண்றாங்க, वंदे मातरम करते हैं. வந்தே மாதரம்னு சொல்றாங்க. तो क्या विधवाओं को भारतवर्ष में पूजा की जाती है? அப்ப என்ன விதவைகளுக்கு பாரத நாடுல பூஜை பண்ணப்படுகிறதா? पूजा नहीं की जाती. जरूर कोई भारत माता है, सदवा है. விதவைகளுக்கு பூஜை செய்யறது இல்ல. கண்டிப்பாக இப்போ ஒருத்தர் பாரத் மாதா இருக்காங்க, சதுவா இருக்காங்க, அதாவது அவங்களோட கணவன் இருக்காங்க, और उसके पीछे उसका पिता भी அதாவது சுமங்கலியா இருக்காங்க. பிறகு அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட கணவன் मौजूद है. இருக்காங்க. तो वो लिखत जो है वो उन्होंने नहीं समझी. அதாவது அந்த எழுத்து என்ன இருக்குதோ அது அவங்க புரிஞ்சுக்கல. और वो चित्र का भी अर्थ जो कृष्ण का चित्र है, பிறகு அந்த சித்திரங்களினோட அர்த்தம் எது கிருஷ்ணனோட சித்திரம் இருக்கு उसका भी अर्थ नहीं समझा. அதனோட அர்த்தத்தை கூடயும் அவங்க புரிஞ்சுக்கல. कि कैसे नई दुनिया का संगठन எப்படி புது உலகத்தினோட சங்கடன अपनी बुद्धि रूपी हथेली में लाता है. தன்னோட புத்தி ரூபமான அந்த உள்ளங்கையில எடுத்துன்னு வராங்க. और पुरानी दुनिया के संगठन को பிறகு பழைய உலகத்தினோட சங்கடனை இருக்கு இல்லையா, लात मारता है. அதுக்கு அத உதைக்கிறாங்க. तो कृष्ण के चित्र में बहुत अच्छा क्लियर लिखा हुआ है. அதனால கிருஷ்ணனோட சித்திரத்துல ரொம்ப நல்லபடியாக கிளியராக எழுதியிருக்காங்க. इस महाभारी महाभारत लड़ाई के बाद இந்த மகாபாரத யுத்தத்துக்கு பிறகு स्वर्ग के गेट खुलते हैं. ஸ்வர்கத்தினோட கேட்டு ஓபன் ஆகுது. कौन सी महाभारी महाभारत लड़ाई? எந்த மகாபாரத யுத்தம் ஆயிருக்கு? बाहर की दुनिया में पहले होती है வெளி உலகத்துல ஃபர்ஸ்ட் ஆகுமா, या ब्राह्मणों की दुनिया में पहले होती है? இல்லன்னா பிராமண உலகத்துல ஃபர்ஸ்ட் ஆகுமா? पहले ब्राह्मणों की दुनिया में ये महाभारी महाभारत लड़ाई खड़ी हुई है. ஃபர்ஸ்ட் இந்த பிராமணர்களினோட உலகத்துல இந்த மகாபாரத யுத்தம் அது நின்னுட்டு இருக்குது. कौन सच्चे हैं யாரு உண்மையானவங்க, और कौन झूठे? பிறகு யாரு பொய்யானவங்க? जो सच्चे सच्चे पांडव हैं யாரு உண்மையான பாண்டவர்கள் இருக்காங்க, उनकी बुद्धि में ज्ञान बैठता है. அவங்களோட புத்தில ஞானம் உட்காருது. तो कौरव और यादव उनको लात मार करके அப்போ கௌரவர்கள் பிறகு யாதவர்கள் அவங்களுக்கு உதைச்சு निकाल देते हैं.
அவங்கள உதைச்சி அவங்கள வெளியில தள்ளிடுறாங்க. उनका डिसरिगार्ड करते हैं, அவங்கள டிஸ்ரிகார்ட் செய்றாங்க. उनके साथ अच्छी तरह से पेश அவங்க கூட நல்லபடியாக नहीं आते. அதாவது ஆக்ட் பண்றது இல்ல. तो स्वर्ग के गेट अब खुलने हैं, அதாவது பாபா சொல்றாங்க ஸ்வர்கத்தினோட கேட் என்றது ஓபன் वहाँ ஆகணும். बहुत थोड़े मनुष्य होते हैं. எங்க ரொம்ப கொஞ்சம் மனிதர்கள் இருப்பாங்க. என்ன जो नई दुनिया का संगठन बनेगा இப்போ புது உலகத்தினோட சங்கடனை என்ன தயாராகுமோ उसमें बहुत थोड़े होंगे, அதுல ரொம்ப கம்மி ஆத்மாக்கள் இருப்பாங்க. और पुरानी दुनिया का जो संगठन है, பிறகு பழைய உலகத்தினோட சங்கடனை என்ன இருக்கு, बेसिक ब्राह्मणों का, वो तो सारी दुनिया में, பேசிக் பிராமணர்களது அது முழு உலகத்துல गाँव में, शहर शहर में कितना बड़ा ஒவ்வொரு கிராமங்கள்ல நகரங்கள்ல எவ்வளவு பெரிய विस्तार में फैला हुआ है. எவ்வளவு விஸ்தாரமாக பரவி இருக்கு. बाकी सब मुक्ति धाम में चले जाते हैं. மற்றபடி எல்லாருமே முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. क्या என்ன सुखधाम में कौन जानेंगे, शांति धाम में कौन जानेंगे? சுகதாமத்துக்கு யாரு போகுவாங்க, சாந்தி தாமத்துக்கு யாரு போகுவாங்க? जो एडवांस नॉलेज के संगठन में आने वाले हैं, யாரு அட்வான்ஸ் நாலேஜினோட சங்கடனைக்கு வர போறாங்களோ वो सुखधाम அவங்க சுகதாமம் और शांति धाम में जाएंगे, பிறகு சாந்தி தாமத்துக்கு போகுவாங்க. और बाकी सब மற்றபடி எல்லாருமே मुक्ति बना उनको मुक्त हो जाएगी. इस बात से मुक्ति हो जाएगी, सही सोचेंगे? அவங்களுக்கு முக்தி கிடைச்சிடும்னு சொல்றாங்க. எந்த விஷயத்துல என்ன அவங்களோட சரீரம் விட்டுடுவாங்களா? नहीं, இல்ல. ज्ञान से अनिश्चय हो जाएगा. பாபா சொல்றாங்க ஞானத்திலிருந்து அவங்களுக்கு அனிச்சயம் ஆயிடும். अभी तो बहुत निश्चय के पूर्व वहाँ लगे हुए हैं. இப்போ ரொம்ப நிச்சயத்துல அவங்க அங்க இருக்காங்க. दीदी दादियाँ उनके कान भर देती हैं, தீதி தாதி அவங்களோட காதை நிரப்புறாங்க, காதுல பேச்சுகள் சொல்றாங்க. कुछ मत सुनो, எதுவுமே கேட்காதீங்க. तो किसी की नहीं सुनते. அப்ப யாரோட பேச்சு கூடயும் கேக்குறது இல்ல. अभी ऐसे हो रहा है ना, இப்போ இப்படி ஆயிட்டு இருக்கு இல்லையா? नहीं सुनते. கேக்குறது இல்ல. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க कि ये सब अनिश्चय बुद्धि हो जाएगी. இவங்க எல்லா கூடயும் அனிச்சய புத்தி ஆயிடுவாங்க. अनिश्चय बुद्धि हो जाएंगे அனிச்சய புத்தி ஆயிடுவாங்க. जैसे कि सब मर गए, मुक्त हो गए. அதாவது எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, முக்திய அடைஞ்சிட்டாங்க. सजाएं बहुत खानी पड़ती है. தண்டனை ரொம்ப எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். जो भी पाप कर्म किए हैं, एक एक जन्म में सजा खाते खाते ஏதெல்லாம் பாவத்தினோட செயல்கள் செஞ்சிருக்காங்களோ அது தண்டனை எடுத்துக்கிட்டு साक्षात्कार भी करते जाते हैं. சாட்சாத்காரத்தை கூடயும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. कि हमको कितना समझाते थे फिर भी हमने नहीं माना. நமக்கு எவ்வளவு புரிய வச்சிட்டு இருந்தாங்க, ஆனாலும் நம்ம கேட்கல. फिर पद पाई पैसे का पाए नहीं. பிறகு ஒரு பைசாவினோட பதவிய அடைஞ்சிடுவாங்க. याद में न रहने के कारण विकर्म विनाश नहीं होते हैं. நினைவுல இருக்கிறது இல்ல, அதனால விபரீத செயல்கள் விநாசம் ஆகுறது இல்ல. विकर्म विनाश कब होंगे? விபரீத செயல்கள் எப்போ விநாசமாகும்? जब याद में रहे. எப்போ நினைவுல இருப்பீங்களோ அப்போ. इसकी याद में रहे. யாரோட நினைவுல இருக்கிற பேச்சா இருக்கு? शिव बाबा की याद. சிவ பாபாவோட நினைவுல. मेरा नाम शिव है, என்னோட பேரு சிவனா இருக்கு. मेरी बिंदी का नाम शिव है. என்னோட பிந்திக்கு பேரு சிவனா இருக்கு. क्या? என்ன? मेरी बिंदी का नाम शिव है. என்னோட பிந்திக்கு பேரு சிவனா இருக்கு. मैं बिंदी जब साकार में प्रवेश करती हूँ நானு பிந்தி எப்போ சாக்காரத்துல பிரவேசம் செய்றேனோ तो बाबा कहा जाता है. அப்போ பாபான்னு சொல்லப்படுகிறேன். क्या? என்ன? निराकार और साकार के मेल को நிராகார் பிறகு சாக்காரரோட இணைந்த ஸ்வரூபத்துக்கு बाबा कहा जाता है. இணைப்புக்கு சொல்வாங்க, இணைந்த ரூபத்துக்கு சொல்வாங்க பாபா. नहीं तो
இல்லைன்னா बिंदु बिंदु आत्माओं का बाप है। பிந்து பிந்து ஆத்மாக்களுக்கு அப்பா. बाबा अर्थात ग्रैंडफादर नहीं कहा जा सकता। பாபா அதாவது அப்படின்னா கிராண்ட் ஃபாதர்னு சொல்ல முடியாது. बाबा माना பாபானா ग्रैंडफादर, கிராண்ட் ஃபாதர், आपका बाप। அப்பாக்கு அப்பா. तो அப்போ विक्रम विनाश नहीं होते हैं। விபரீத செயல்கள் விநாசம் ஆகிறதில்ல. पाई पैसे का पद पा लेते हैं, घर ஒரு பைசாவினோட பதவிய எடுத்துக்கிறாங்க. में बाप का मुंह स्वर्ग की तरफ வீட்டுல அப்பாவோட முகம் ஸ்வர்கத்து பக்கம் இருக்கு. और बच्ची का मुंह नरक की तरफ होता है। பிறகு பெண் குழந்தையினோட முகம் நரக்கத்து பக்கம் இருக்கும். तो उनको धक्का देकर के उनका मुंह भी नहीं देखना चाहिए। அப்போ அவங்கள தள்ளி எப்படின்னா அவங்களோட முகத்தை கூடயும் பார்க்க கூடாது. उनको देखने से भी फिर नफरत आएगी। அவங்கள பார்த்தாலும் வெறுப்பு வரும். वो तो जैसे कि गटर में रहने वाली हो गई। அவங்க அந்த பெண் குழந்தைக்காக சொல்றாங்க, அவங்க கட்டர்ல இருக்கக்கூடியவங்க ஆயிட்டாங்க, கால்வெல இருக்கக்கூடியவங்க. उस गटर को ही विषय वैतरणी नदी कहा जाता है। அந்த ஒரு கட்டருக்கு தான் விஷய வைத்தரணி நதின்னு சொல்லப்படுகிறது. விஷம் நிறைஞ்சிருக்கிற நதி. शास्त्रों में भी कितना झूठा है। சாஸ்திரத்துல கூட எவ்வளவு பொய் இருக்குது. कह देते हैं कि गीता में भगवान वाच है சொல்லிடுறாங்க, கீதைல பகவான் சொல்லிருக்காங்க, कि मैं सर्वव्यापी हूँ। நானு சர்வ வியாபியா இருக்கேன். अब गीता में तो कहीं लिखा हुआ नहीं है இப்போ கீதைல எங்க கூடயும் எழுதிருக்கல कि मैं सर्वव्यापी हूँ। நானு சர்வ வியாபியா இருக்கேன்னு சொல்லி. गीता में तो पूरा श्लोक दिया हुआ है கீதைல கம்ப்ளீட் ஆக ஸ்லோகத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. कि मैं कहाँ का वासी हूँ। நானு எங்க வசிக்க கூடியவனா இருக்கேன். न तत् भाषयते सूर्यो न शशांको न पावक न तत् भाषयते न सूर्यो न शशांको न पावक यद् गत्वा न निवर्तन्ते तद्धम परमं मम। यद् गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं ममன்னு சொல்லிருக்காங்க. पूरा श्लोक दिया हुआ है முழுமையா ஸ்லோகத்தை கொடுத்திருக்காரு. कि मैं सूरज चांद सितारों की दुनिया से परे முழுமையாக ஸ்லோகத்தை கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது நான் சூரியன் சந்திரன் அந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதை விட தனிப்பட்ட जहाँ सूरज चांद सितारों का प्रकाश भी नहीं पहुँचता। தனிப்பட்ட இடம் எங்க சூரிய சந்திரன் பிறகு இந்த ஒரு ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட பிரகாசம் கூடயும் அங்க சேருறதில்ல. मैं वहाँ का रहने वाला हूँ। நான் அங்க இருக்கக்கூடியவனா இருக்கேன். फिर सर्वव्यापी वाली बात कहाँ से निकाली। அப்போ சர்வ வியாபியினோட பேச்சு எங்கிருந்து எடுத்துட்டாங்க. तो वो खुद भी गिरते हैं அப்போ அவங்க சுயம் கூடயும் வீழ்றாங்க. और सुनने वालों को भी गिराते हैं। பிறகு யாரு கேக்குறாங்களோ அவங்கள கூடயும் விழ வைக்கிறாங்க. गीता का भी प्रभाव है। கீதாவோட பிரபாவம் கூடயும் இருக்குது. मनुष्यों की लिखी हुई गीता तो है ना। மனிதர்கள் எழுதப்பட்டிருக்கிற கீதா இருக்கு இல்லையா. तो गुरुओं का प्रभाव होता है, तो उनकी लिखी हुई गीता का भी அப்போ குருக்களினோட பிரபாவம் இருக்குது. அப்போ அவங்க எழுதப்பட்டிருக்கிற கீதை இது கூடயும் प्रभाव होता है। பிரபாவம் இருக்கும். फायदा कुछ भी नहीं। எதுவுமே லாபம் இல்ல. जहाँ भी जाओ எங்க போனாலும் कह देंगे ईश्वर सर्वव्यापी। சொல்லிடுவாங்க ஈஸ்வர் சர்வவியாபியா இருக்காங்க. ईश्वर सर्वव्यापी है तो ஈஸ்வர் சர்வவியாபியா இருக்காங்கன்னா गीता का ज्ञान कैसे सुनाता है। அப்போ கீதையினோட ஞானம் எப்படி சொல்றாங்க. क्या सबके द्वारा सुनाता है। என்ன எல்லாரும் மூலமாக சொல்றாங்களா. लिखा हुआ भी है शास्त्रों में। எழுதிருக்கவும் பட்டிருக்கு சாஸ்திரத்துல. क्या लिखा है। என்ன எழுதிருக்காங்க. शरीरम रथम विद्धि इंद्रियाणी हयान्या। शरीर को रथ समझ சரீரத்தை ரத்தமன் நினைச்சுக்கோ. और इंद्रियों को பிறகு இந்திரியங்களை घोड़ा समझ। குதிரை நினைச்சுக்கோ. कहते हैं अर्जुन के रथ में आया சொல்றாங்க அர்ஜுனனோட ரத்தத்துல வந்தாங்க. तो उन्होंने स्थूल रथ समझ लिए। அப்ப அவங்க ஸ்தூல ரத்தத்தை பற்றி நினைச்சுக்கிட்டாங்க.
वास्तव में स्थूल रथ की बात नहीं है। வாஸ்தவத்துல ஸ்தூல ரத்தத்தினோட பேச்சு இல்ல. कौन से रथ की बात है? எந்த ரத்தத்தினோட பேச்சா இருக்கு? விஷயமா இருக்கு. शरीर रूपी रथ में प्रवेश किया, शरीर ரூபமான ரத்தத்துல பிரவேசம் செஞ்சாங்க. और उसकी इंद्रियों रूपी घोड़ों को, பிறகு அவங்களோட இந்திரியங்கள் ரூபமான குதிரை என்ன இருக்கோ அத भगवान ने कंट्रोल किया, பகவான் கண்ட்ரோல் பண்ணாங்க. तो ईश्वर सर्वव्यापी वाली बात है, कोई से पूछो कहाँ से सुनी? இப்போ ஈஸ்வர் சர்வவியாபி என்ற பேச்ச யார்கிட்டன்னா கேளுங்க, எங்கிருந்து கேட்டீங்கன்னு சொல்லி. तो कहेंगे भारत में ये बात सुनाई जाती है। அப்போ சொல்வாங்க பாரத்ல இந்த விஷயத்த சொல்லப்படுகிறது. ईश्वर सर्वव्यापी, ஈஸ்வர் சர்வவியாபியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. भारत के शास्त्र की ही बातें हैं। பாரத்தினோட சாஸ்திரங்களினோட விஷயம்தான் இருக்குது. भारत ही निमित्त बना है नरक में गिराने के लिए। பாரத் தான் நிமித்தமா இருக்காங்க நரக்கத்துல விழ வைக்கிறதுக்காக. बाप खुद नरक में जाता है, அப்பா சுயம் நரக்கத்துக்கு போகிறாங்க. तो रचना को कहाँ ले जाएंगे? அப்போ இந்த படைப்பு இருக்காங்க இல்லையா, அவங்கள எங்க அழைச்சிட்டு போகுவாங்க? रचना को भी नरक में ले जाएंगे। படைப்ப கூடயும் நரக்கத்துக்கு தான் அழைச்சிட்டு போகுவாங்க. 16/5/67 की वाणी का तीसरा पेज। जरूर नरक में जाएंगे, கண்டிப்பாக நரக்கத்துக்கு போகுவாங்க. बच्चे भी जाएंगे, குழந்தைகள் கூடயும் போகுவாங்க. बाप भी जाएगा, அப்பாவும் போகுவாங்க. जब तक कि स्वर्ग का गेट का पता न पड़े, எப்ப வரைக்கும் ஸ்வர்கத்தினோட கேட்ட பற்றி தெரியறது இல்லையோ तब तक नरक में ही गिरते जाएंगे। அப்ப வரைக்கும் நரக்கத்துல தான் விழுந்துட்டு இருப்பாங்க. अभी तुम बच्चों को तो पता पड़ गया। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. आजकल तो देखो शादियों की कितनी सीजन चल रही है। இன்றைய நேரத்துல பாருங்க இந்த திருமணத்துக்காக எப்படி சீசன் போயிட்டு இருக்குது, இதனோட சீசன் போயிட்டு இருக்கு. पोप आते हैं तो हजारों शादियां कराते हैं। போப் வராங்க, அப்போ ஆயிரக்கணக்கில் கல்யாணத்தை பண்ண வைக்கிறாங்க. क्रिश्चियंस के पोप, கிறிஸ்டியன்ஸினோட போப் அதாவது ஃபாதர்ஸ். कल अखबार में पढ़ा था, நேத்து நியூஸ் பேப்பர்ல படிச்சிருந்தேன். पुरी का जो शंकराचार्य है, பூரியில இருக்கக்கூடிய சங்கராச்சாரியா, उसने कहा है कि जैसे मुसलमान लोग 4-4 शादियां कर बच्चों की वृद्धि करते हैं, எப்படி முஸ்லிம்ஸ் 4 கல்யாணத்தை பண்ணிட்டு குழந்தைகளை அதாவது அதாவது அதிகம் பண்றாங்க. तो बच्चे ज्यादा बढ़ते जाते हैं। அப்போ நிறைய குழந்தைகள் ஜன்ம எடுத்துக்கிறாங்க. मुसलमानों की तादाद दुनिया में முஸ்லிம்ஸினோட எண்ணிக்கை உலகத்துல बढ़ती जाती है, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. तो हिंदुओं को भी அப்போ ஹிந்துஸ்க்கு கூடயும் 4-4 शादियां करने की छुट्टी मिलनी चाहिए। 4 கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்காக ஃப்ரீ கொடுக்கணும், அதாவது பர்மிஷன் கொடுக்கணும். उल्टा ही ज्ञान सुनाते हैं। தலைகீழான ஞானத்தை தான் சொல்றாங்க. खुद एक घर बार छोड़ करके भाग खड़े हुए, சுயம் ஒரு வீடை விட்டு ஓடி போயிட்டாங்க. और दूसरों को क्या सुनाते हैं? பிறகு மத்தவங்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்கறாங்க? சொல்றாங்க हिंदुओं को 4-4 शादियां करनी चाहिए, இந்துக்களுக்கு 4 கல்யாணத்தை பண்ணிக்கணும். खुद एक भी नहीं संभाला, एक शादी का परिवार भी नहीं संभाला। சுயம் ஒரு கல்யாணத்தை கூடயும் அதாவது ஒரு குடும்பத்தை கூடயும் அவங்க மேனேஜ் பண்ண முடியல. और हिंदुओं को सिखाते हैं 4-4 शादियां करना चाहिए। பிறகு ஹிந்துஸ்க்கு என்ன கத்து கொடுக்கறாங்கன்னா 4 கல்யாணத்தை பண்ணிக்கணும்ன்றது சொல்லி கொடுக்கறாங்க. तुम लोगों ने शायद अखबार में नहीं पढ़ा होगा, நீங்க மோஸ்ட்லி நியூஸ் பேப்பர்ல படிக்கல. जैसे कब अखबार पढ़ना, இப்போ ஒரு சில நேரத்துல நியூஸ் பேப்பரை பாருங்க, मिस कर देते हैं। அதாவது நியூஸ் பேப்பரை பாக்குறது மிஸ் பண்ணிடுறாங்க. वैसे ही कई बच्चे हैं कि मुरली भी मिस कर देते हैं। அப்படியே சில குழந்தைகள் இருக்காங்க, பல குழந்தைகள் இருக்காங்க, அவங்க முரளிஸ கூடயும் மிஸ் பண்ணிடுறாங்க. तुम्हारा तो अखबार मुरली है, உங்களோட நியூஸ் பேப்பர் முரளியா இருக்கு. तुम तो अखबार आदि,
पढ़ते नहीं। நீங்க முரளி அதாவது நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ஒண்ணு படிக்கிறது இல்ல. बहुत अच्छे अच्छे बच्चे ரொம்ப நல்ல நல்ல குழந்தைகள் मुरली पढ़ने में बहुत गफलत करते हैं। முரளிஸ படிக்கிறதுல ரொம்ப அவங்க இது பண்றாங்க, சோம்பேறித்தனத்தை காமிக்கிறாங்க, கேர்லெஸ்னஸ் பண்றாங்க. समझते हैं कि नहीं पढ़ा तो क्या हुआ। என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா படிக்கலன்னா என்ன ஆகும், अब हमको तो भगवान मिल गए, हम तो पार हो गए। நமக்கு இப்போ பகவான் கிடைச்சிட்டாங்க, நாங்க இப்போ கடந்து போயிட்டோம். मुरली की परवाह ही नहीं करते। முரளிய பற்றி கேரே பண்றது இல்ல. ऐसे ऐसे देहाभिमानी बहुत हैं। இப்படிப்பட்ட தேக அபிமானிகள் நிறைய பேர் இருக்காங்க. बाबा जानते हैं, பாபாக்கு தெரியும். इसलिए यहाँ भी जब आते हैं அதனால இங்க கூட எப்போ வருவாங்களோ तो बाबा पूछते हैं அப்போ பாபா கேக்குறாங்க, कि तुमने बहुत मुरलियाँ नहीं पढ़ी होंगी। நீங்க நிறைய முரளி சொன்னு படிக்கல, படிச்சிருக்க மாட்டீங்க. क्या என்ன बाबा ने जितनी मुरलियाँ चलाई है वो सब मुरलियाँ पढ़ी है, सुनी है। பாபா எத்தனெல்லாம் முரளிய வாசிச்சிருக்காங்க, அந்த எல்லா முரளிகளை கேட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? पता नहीं उनमें कोई अच्छे पॉइंट्स हो। தெரியாது, அதுல நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கலாம், இருந்திருக்கலாம். तुम्हारी जिंदगी सुधर जाए। உங்களோட வாழ்க்கையே திருத்துற போல இருந்திருக்கோ, அதுல இருக்கு பாயிண்ட். पॉइंट्स तो रोज नए नए निकलते रहते हैं ना। பாயிண்ட்ஸ் தினமும் புது புதுசாக வந்துட்டே இருக்குது இல்லையா? तो एक ही घर में बाप का बुद्धि योग एक तरफ அதனால ஒரே வீட்ல அப்பாவோட புத்தி யோகம் ஒரு சைடு, और बच्चे का तरफ दूसरी तरफ हो जाता है। பிறகு குழந்தையினோட புத்தி இன்னொரு சைடு ஆயிடுது. तो वो पापात्मा बन पड़ता है, அப்போ அவங்க பாவாத்மாக்கள் ஆயிடுறாங்க, वो पुण्यात्मा बन पड़ता है। இவங்க புண்ணியாத்மா ஆயிடுறாங்க. ये सारा याद की यात्रा पर है। இது எல்லாமே நினைவினோட யாத்திரை மேல இருக்கு. बच्चा गटर में जाने की यात्रा पर है குழந்தை இந்த கால்வாய்க்கு போகிற யாத்திரையில இருக்காங்க, और बाप பிறகு அப்பா स्वर्ग में जाने की यात्रा पर है। ஸ்வர்கத்துக்கு போகிறதுக்கான யாத்திரையில இருக்காங்க. परंतु आजकल ஆனா இன்றைய நேரத்துல माता पिता में भी मोह बहुत होता है। அம்மா அப்பாக்குள்ளயும் அதாவது அவங்கள கூடயும் மோகம் அதிகம் இருக்குது. इसके प्रति யாருக்காக பற்று இருக்கு? बच्चों के प्रति। குழந்தைகளுக்காக பற்று இருக்கு. ऐसे भी बहुत सेंटर्स पर आते हैं, இப்படி கூடயும் நிறைய சென்டர்ஸ்க்கு வராங்க. परंतु उनमें धारणा कुछ भी नहीं होती है। ஆனா அவங்களுக்கு தாரணை எதுவுமே ஆகுறது கிடையாது. क्या என்ன खुद स्वर्ग में जाएंगे, ஸ்வயம் ஸ்வர்கத்துக்கு போகிறாங்க, बच्चे को शादी करा देंगे, குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ண வச்சிடுறாங்க, नरक में डालेंगे। நரகத்துல போட்டுடுறாங்க. कितनी धारणा करनी चाहिए। எவ்வளவு தாரணைய செய்யணும்? ज्ञान कुछ है ही नहीं। ஞானம் எதுவுமே இல்ல. श्रीमत पर नहीं चलेंगे ஸ்ரீமத்தை ஃபாலோ செய்யலன்னா तो उनको उच्च पद थोड़े मिलेगा। அப்போ அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்குமா என்ன? सत्य बाप सत्य टीचर की ग्लानि कराने पर இப்போ உண்மையான அப்பா உண்மையான டீச்சரினோட நிந்தனை செய்யறதுக்காக कभी बाप का ठौर नहीं मिलेगा। பாபா சொல்றாங்க, இப்படி செய்யறதுனால அப்பாவினோட அந்த இடம் அதாவது நிலைக்கிறதுக்கான அந்த பர்மனண்டான இடம் கிடைக்காது. क्या என்ன तो ज्ञान में चले और बच्चे की शादी कराए சுயம் ஞானத்துல இருந்தீங்க, பிறகு குழந்தைகளுக்கு திருமணத்தை பண்ண வச்சீங்க, तो दुनिया में बाप की ग्लानि होगी, ईश्वर बाप की। அப்போ உலகத்துல அப்பாவோட நிந்தனை ஆகுமா ஈஸ்வரனோடது? या दुनिया कहेगी कि बहुत अच्छा काम किया। இல்லன்னா உலகம் சொல்லுமா ரொம்ப நல்ல வேலைய பண்ணேன்னு சொல்லி சொல்லுமா? बाप की ग्लानि होगी। அப்பாவோட நிந்தனை ஆகும். तो ऐसे ग्लानि कराने वाले அப்போ இப்படி நிந்தனை செய்ய வைக்க கூடியவங்க क्या होगा? என்ன ஆகும்? सदगुरु निंदक சத்குருவினோட நிந்தனை செய்யக்கூடியவங்க ठौर न पाए। कौन அவங்களுக்கு நிலைக்கிறதுக்காக இடம் கிடைக்காது. सा ठौर? எந்த நிலைக்கிறதுக்கான இடம்? जब विनाश होगा எப்போ விநாசம் ஆகுமோ तो बाप बच्चों के लिए जो शांति धाम और सुख धाम का ठौर बना लेंगे,
அப்பா குழந்தைகளுக்காக சாந்திதாமம் பிறகு சுகதாமத்தினோட அந்த நிலைக்கிறதுக்கான இடம் என்ன ரெடி பண்ணுவாங்களோ उस ठौर में ऐसे लोग அப்படிப்பட்ட டோர்ல, அதாவது அப்படிப்பட்ட நிலைச்சிருக்கக்கூடிய இடத்துல அப்படிப்பட்ட ஜனங்க प्रवेश पाए नहीं सकेंगे। அதாவது அங்க வர முடியாது. जो श्रीमत पर चलने वाले होंगे वो யாரு ஸ்ரீமத்துக்கு அனுசாரமாக நடக்கக்கூடியவங்க இருக்காங்க प्रवेश पाएंगे அவங்க அதுக்குள்ள வருவாங்க. और दूसरे प्रवेश नहीं पाएंगे। பிறகு மத்தவங்க அதுக்குள்ள வர மாட்டாங்க. वो तो सन्यासी लोग ऐसे ही कहते रहते हैं। அந்த சன்னியாசிகள் வெறும் அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. सदगुरु निंदक ठौर न पावे भक्ति मार्ग சத்குருவினோட நிந்தனை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு நிலைக்கிறதுக்காக இடம் கிடைக்கிறது இல்லைன்னு. में सन्यासी ऐसे ही सिखाते हैं பக்தி மார்க்கத்துல சன்னியாசிகள் இப்படியேதான் கத்து கொடுத்துட்டு இருப்பாங்க अपने चेलों को। தன்னோட சிஷ்யர்களுக்கு. लेकिन उनके पास ठौर कौन सा है? ஆனா அவங்க கிட்ட நிலைக்கிறதுக்கான இடம் எங்க இருக்குது? எது இருக்கு? वो कौन सा ठौर है? அது எந்த நிலைக்கிறதுக்கான இடமா இருக்கு? देंगे खुद ही घर घाट छोड़ करके भागे भागे फिरते हैं। அவங்க எந்த நிலைக்கிறதுக்கான இடத்தை கொடுப்பாங்க? சுயமே வீட விட்டு இங்க அங்க அலைறாங்க, ஓடுறாங்க. तो उनके पास ठौर कौन सा है? அப்ப அவங்களுக்கு அவங்க கிட்ட அந்த நிலைச்சிருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு? बाप कहते हैं ठौर तो मैं बनाता हूँ। எது இருக்கு? அப்ப சொல்றாங்க அந்த இடம் என்றது நிலைச்சிருக்கிறதுக்கான பெர்மனன்டான இடம் நான் தயார் பண்றேன். ठौर माना ஹோரனா स्थान। இடம். सारी दुनिया முழு உலகம் जब विनाश की आग में எப்போ விநாசத்தினோட நெருப்புல परेशान हुई इधर उधर भागती करती होगी। அதாவது ரொம்ப டென்ஷனாக இங்க அங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க, தொந்தரவு பட்டு இங்க அங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க. बाप बच्चों के लिए அப்போ அப்பா குழந்தைகளுக்காக स्थान ऐसा बनाते हैं அப்படிப்பட்ட இடத்தை தயார் செய்யறாங்க जहाँ माया का कोई प्रकोप அங்க மாயாவினோட எந்த ஒரு பிரகோபம் கூடயும், அதாவது அதனோட பிரபாவம் அங்க हो न सके। இருக்காது. ये राजयोग है। இது ராஜயோகம் ஆயிருக்கு. परंतु सब तो राजा नहीं बनेंगे। ஆனா எல்லாருமே ராஜாக்கள் ஆக முடியாது. क्या என்ன? राजयोग है तो राजा सब नहीं बनेंगे। प्रजा ज्यादा बनती है कि राजा ज्यादा बनते हैं? ராஜயோகம் ஆயிருக்குதுன்னா எல்லாருமே ராஜா ஆகுறது இல்ல. பிரஜைகள் அதிகம் ஆகுவாங்களா இல்லன்னா ராஜாக்கள் அதிக தயாராகுவாங்களா? प्रजा तो ढेर सारी लाखों की तादाद में बनती है और பிரஜைகள் ஏராளமானவங்க, அதாவது லட்சக்கணக்குல தயாராகுவாங்க. பிறகு ராஜாக்கள் बहुत थोड़ी बनते हैं। ரொம்ப கம்மி பேரு தயாராகுறாங்க. जन्म जन्मांतर की पढ़ाई बाप आकर के पढ़ाते हैं। இது ஜென்ம ஜென்மாந்தரத்தினோட படிப்பு அப்பா படிக்க வச்சுட்டு இருக்காங்க. किस बात की? எந்த விஷயத்துக்கானது? वो तो इंजीनियरिंग पढ़ाते हैं। அந்த இன்ஜினியரிங் என்ன படிக்க வைக்கிறாங்க? मनुष्य மனிதர்கள். डॉक्टरी पढ़ाते हैं, டாக்டரி படிக்க வைக்கிறாங்க. मास्टरी पढ़ाते हैं, वकालत पढ़ाते हैं। அந்த டீச்சர் படிப்ப படிக்க வைக்கிறாங்க, லா படிக்க வைக்கிறாங்க, வக்கீல்து. वो एक जन्म के लिए पढ़ाते हैं। அது ஒரு ஜென்மத்துக்காக படிக்க வைக்கிறாங்க. और बाप பிறகு அப்பா 21 जन्म के लिए पढ़ाई पढ़ाते हैं और 21 जन्म के आधार पर அப்பா 21 ஜென்மத்துக்காக படிக்க வைக்கிறாங்க. பிறகு 21 ஜென்மத்தினோட ஆதாரப்படி 63 जन्मों का भी हिसाब किताब बन जाता है। 63 ஜென்மங்களது கூடயும் கணக்கு வணக்கு ஏற்பட்டுடுது. मैंने 84 जन्मों की प्रारब्ध है राजाई की बाप आकर देते हैं। அதாவது 84 ஜென்மங்களினோட பிராப்தி அப்பா குடுக்கறாங்க. इतने बड़े बड़े दुनिया में राजाएं हुए हिस्ट्री में, இவ்வளவு பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தாங்க ஹிஸ்டரியில. इनको राजाई करना किसने सिखाया? இவங்களுக்கு ராஜாங்கத்தை செய்யறது யாரு கத்து கொடுத்தாங்க? कब सिखाया எப்போ கத்து கொடுத்தாங்க? है? उस जन्म में राजाओं को राजाई करना किसी ने सिखाया क्या? இந்த ராஜாக்களுக்கு ராஜாங்க பண்றது யாராவது கத்து கொடுத்தாங்களா? नहीं, கத்து கொடுக்கல. ये संगम युग है। இது சங்கம் யுகம் ஆயிருக்குது. कलयुग का आखिरी जन्म கலியுகத்தினோட லாஸ்ட் ஜென்மம். जिसमें बाप आकर के இதுல அப்பா मनुष्यों को மனிதர்களுக்கு नर से नारायण जैसा राजा
நரன் இருந்து நாராயண் போல ராஜா बनना सिखाते हैं और एक जन्म का नहीं। ஆகிறது கத்து கொடுக்கறாங்க. பிறகு ஒரு ஜென்மத்துக்காக இல்ல, अनेक जन्मों के राजा के संस्कार पड़ जाते हैं। அநேக ஜென்மங்களுக்காக ராஜாயினோட சம்ஸ்காரம் விழுந்துடுது. तो राजयोग है। அப்போ இது ராஜயோகம் ஆயிருக்கு. प्रजा भी बननी है, राजा भी बनेंगे। பிரஜைகள் கூடயும் ஆகுவாங்க, ராஜாக்கள் கூடயும் ஆகுவாங்க, नंबरवार बनेंगे, நம்பர்வாராக ஆகுவாங்க. नंबरवार राजा होते हैं, நம்பர்வாராக ராஜாக்கள் இருப்பாங்க, नंबरवार मर्तबे होते हैं, நம்பர்வாராக பதவிகள் இருக்கும். सारा मदार याद पर। எல்லா ஆதாரம் நினைவு மேல இருக்கு. जिस बाप से विश्व की राजाई मिलती है, எந்த அப்பா இடமிருந்து உலகத்தினோட ராஜாங்கம் கிடைக்குது, उनको तो कितना याद करना चाहिए। அவங்கள எவ்வளவு நினைவு செய்யணும். तकदीर में नहीं है அதிர்ஷ்டத்துல இல்லன்னா तो फिर बाप भी तदबीर क्या करेंगे। அப்ப அப்பா கூடயும் அந்த ஒரு லட்சத்தை என்ன செய்ய வைப்பாங்க. बाप तो कहते हैं அப்பா சொல்றாங்க, कि याद की यात्रा पर ही रहना है, நினைவினோட யாத்திரையில தான் இருக்கணும். इससे ही तुम्हारे पाप भस्म होंगे। இது மூலமா தான் உங்களோட பாவம் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகும். तो कितना पुरुषार्थ करना चाहिए। அப்போ பாபா சொல்றாங்க எந்த அளவுக்கு புருஷார்த்தத்தை செய்யணும். बाबा कोई ऐसे भी नहीं कहते हैं பாபா இப்படியும் ஒண்ணு சொல்லுறது இல்ல, कि खाना पीना छोड़ दो, சாப்பாடு சாப்பிடுறது குடிக்கிறது எல்லாமே விட்டுடுங்கன்னு சொல்லுறது இல்ல. भक्ति मार्ग में तो व्रत उपवास महीने महीने भर भी रखते हैं। இப்போ பக்தி மார்க்கத்துல இந்த உபவாசத்தை செய்யறாங்க, அதாவது சாப்பாடு தியாகம் செய்யறாங்க. 7 दिन रखते हैं 7 நாட்களுக்காக உபவாசத்தை செய்யறாங்க. या तो बाप कुछ भी ऐसी बात बताते नहीं। இங்க அந்த உண்ணாவிரதத்தை செய்யறாங்க. இங்க பாபா சொல்றாங்க இதெல்லாம் செய்ய வைக்கிறது இல்ல. हमारा कोई हठयोग नहीं है जो हम खाना पीना छोड़ दें। இப்போ நம்மளோடது ஹட்டயோகம் ஒண்ணும் இல்ல, நம்ம சாப்பாடு குடிக்கிறதெல்லாம் விட்டுறதுக்காக. चलते फिरते நடக்கிறப்போ सारा काम करते, வாக்கிங் செய்யறப்போ எல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் जैसे कि आशिक मासूम को याद करता है, எப்படி இந்த காதலன்னு நினைவு செய்யறாங்க, ऐसे याद करते रहो। இப்படி நினைவு செஞ்சுட்டு இருங்க. उनका तो नाम रूप का प्यार होता है। அவங்களோடது பேரு பிறகு ரூபத்தினோட அன்பு இருக்கும். आशिक मासूम का அந்த காதலனோடது, एक காதலனோடது दूसरे पर शरीर पर फिदा हो जाते हैं। ஒருத்தர் இன்னொருத்தர் மேல சரீரத்துக்காக அதாவது அட்ராக்ட் ஆகுறாங்க. यहाँ இங்க शरीर की बात नहीं है। சரீரத்தினோட விஷயம் இல்ல. क्या என்ன यहाँ किस चीज की बात है। இங்க எந்த விஷயமா இருக்குது. यहाँ तो सुप्रीम सोल शिव प्रवेश करता है, இங்க சுப்ரீம் சோல் சிவன் பிரவேசம் செய்யறாங்க. जो सदाशिव कहा जाता है। யார சதாசிவன் சொல்லப்படுகிறாங்க. हमारे पास बहुत बच्ची हैं என்கிட்ட நிறைய பெண் குழந்தைகள் இருக்காங்க. जो कि एक दो को नहीं देखेंगी तो आपस में तड़प मरती है। அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை பாத்துக்கலன்னா எப்படின்னா தவிக்கிறாங்க, துடிச்சு சாகர போல ஆகுது அவங்களுக்கு. माउंट आबू सरेंडर कन्या माताओं की बात बताई। மவுண்ட் ஆபுல சரண்டர் ஆயிருக்கக்கூடிய கன்யா மாதாக்களினோட பேச்ச சொன்னாங்க. इतना एक दूसरे से लगाव है எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல பற்று இருக்குன்னா, कि अगर एक दूसरे को एक दो दिन न देखें ஒருவேளை ஒருத்தர் இன்னொருத்தரை 1 நாள் 2 நாள் பாக்கலன்னாலும் तो तड़पण हो जाती है। அவங்களுக்கு அந்த துடிக்கிறாங்க, அவங்க கஷ்டமாயிடுது அவங்களுக்கு. आपस में मिलती है ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ சந்திக்கிறாங்க तो बस அவ்வளவுதான். जैसे कि एक दूसरे की ही बन जाती है। எப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்காகவே இருக்காங்க என்ற போல இருப்பாங்க அவங்க. 5 विकार बहुत शैतान है। 5 விகாரங்கள் ரொம்ப ஷைத்தானானதா இருக்குது. आपस में ही फंस मरती है। தனக்குள்ளேயே அவங்க என்ன செய்யறாங்கன்னா மாட்டிக்கிட்டு சாகுறாங்க. कोई न कोई रूप से
ஏதாவது ஒரு ரூபத்துல माया एकदम नाक से पकड़ लेती है। மாயா முழுமையாக என்ன செய்யுதுன்னா மூக்க பிடிச்சுக்குது. ये तो गुड़ जाने, இது என்னன்னா அந்த வெள்ளத்துக்கு தெரியும் गुड़ की गोथरी जाने। அந்த வெள்ளம் எந்த ஒரு பையில இருக்குமோ, அதாவது அந்த கனி பேக்ல இருக்கும் இல்லையா, அதுக்கு தெரியும். बाप का परिवार है तो बाप ही अपने परिवार की இப்போ அப்பாவோட பரிவாரம்னா அப்பா தான் कमियों को, कमजोरियों को और अच्छाइयों को जान सकेंगे। அந்த குறைகள் தன்னோட பரிவாரத்தினோட குறைகள், பிறகு நல்லது, இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். माया बहुत फंसाती है। மாயா ரொம்ப மாட்ட வைக்குது. ऐसी ऐसी हैं जो एक दूसरे இப்படிப்பட்டவங்க இருக்காங்க. எப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரை मिले बिगड़ एक दिन भी रह नहीं सकती। அவங்க ஒருத்தர் இன்னொருத்தரை சந்திக்காம, அதாவது பெண் குழந்தைகளுக்கு சொல்றாங்க, அவங்க சந்திக்காம இருக்கவே முடியாது அவங்களால. अब वो देही अभिमानी कैसे बनेंगे? இப்போ அவங்க ஆத்மாபிமானிகள் எப்படி ஆகுவாங்க? कौन? யாரு? यज्ञ में रहने वाली ऐसी बच्चियां யக்னத்துல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் जो आपस में ही एक दूसरे से चिपक मरती हैं। யாரு ஒருத்தர் இன்னொருத்தருக்குள்ளேயே ஒட்டிட்டு சாகுறாங்க. तो वो देही अभिमानी कैसे बनेगी? அப்போ அவங்க ஆத்மாபிமானிகள் எப்படி ஆகுவாங்க? उनको देहदारियों का संग करने लगेगा அவங்களுக்கு தேகதாரிகளினோட சங்கத்தினோட சாயம் ஏற்படுமா? या देही अभिमानी बाप का संग लगेगा? இல்லன்னா ஆத்மாபிமானி அப்பாவோட சங்கத்தினோட சாயம் ஏற்படுமா? जिसका संग करने लगेगा? யாரோட சங்கத்தினோட சாயம் ஏற்படும்? माया बहुत फंसाती है। மாயா ரொம்ப மாட்டி விடுது. फिर कहते हैं बाप को याद कैसे करें? பிறகு சொல்றாங்க அப்பாவை எப்படி நினைவு செய்யறது? हमें तो याद ही नहीं आता। எனக்கு நினைவே வர்றதில்ல. ये माया की विघ्न पड़ते हैं। இது மாயாவினோட தடைகள் ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். माया का तूफान किसी को भी छोड़ता नहीं है। மாயாவினோட புயல் யார கூடயும் விடுறதில்ல. क्या? என்ன? ऐसा कोई अहंकार न करे இப்படி யாரு கூடயும் அகங்காரத்தை कि காமிக்காது. माया हमको पकड़ती नहीं है। மாயா நம்மள பிடிக்கிறது இல்ல. क्या? என்ன? माया आगे पीछे पकड़ती सबको है। மாயா முன்னாடி இல்லன்னா பின்னாடி கண்டிப்பாக எல்லாருக்கிடையும் பிடிச்சுக்குது. बच्चे तो झट अंधेरे में आ जाते हैं। குழந்தைகள் டக்குன்னு என்ன செய்யறாங்கன்னா இருட்டுக்கு வந்துடுறாங்க. देह अभिमान में आना தேக அபிமானத்துல வருது. ये भी अंधेरा है। இதுவும் கூடயும் இருட்டாயிருக்கு. आत्माभिमान में आना ஆத்மாபிமானத்துல வருது. ये सोझा है। இது பிரகாசமாயிருக்கு. जो आत्माभिमानी बच्चे हैं யாரு ஆத்மாபிமானி குழந்தைகள் இருக்காங்க, वो जैसे कि स्वर्ग में जाने वाले, அவங்க எப்படின்னா ஸ்வர்கத்துக்கு போகிற போல ஆயிருக்காங்க. सतयुग में जाने वाले हैं, सोजरे में जाने वाले हैं। சத்யுகத்துக்கு போகக்கூடியவங்க, பிரகாசத்துக்கு போகக்கூடியவங்க. और जिनकी बुद्धि में देह ही याद आती रहती है, பிறகு யாரோட புத்தியில வெறும் தேகம்தான் ஞாபகம் வருது, वो जन्म तथा नरक की दुनिया में ही அவங்க எப்படின்னா நரகத்தினோட உலகத்துல தான் गोते खाते हैं। அவங்க மூழ்கிட்டு இருப்பாங்க. அதுலயே அவங்க குதிச்சுட்டு இருப்பாங்க. விசிடி நம்பர் 532-532 ஜபல்பூர் மத்திய பிரதேஷ். முரளி டேட்டு 16/5/67 16/5/67. கிளாரிபிகேஷன் டேட்டு 16/10/2006 16/10/2006. இந்த கிளாஸ் முடிஞ்சு போயிடுச்சு. ஓம் சாந்தி.